ஆல்ரைட். ஸோ வணக்கம் ட்ரேட் மைண்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 ஃபுல் டுட்டோரியல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரம் ஸ்டார்ட் டு தி எண்ட். ட்ரேட் மைண்ட் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் என்னது, இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் இருக்க ஃபீச்சர்ஸை நம்ம எப்படி நம்மளோட ட்ரேடிங் ப்ரொஃபைலில் இன்டிகிரேட் பண்ணுறது, எப்படி முடிஞ்ச அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது, மொத்த டீட்டெயில்ஸுமே பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்ஸ் எபோ ஒரு ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூ வில் நோ வாட் ஐம் டாக்கிங் அபவுட். இந்த வீடியோவில் எதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ பேசிக்லி வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கெட் பேக் இன் டு திஸ் வீடியோ. அண்ட் ஆல்சோ ஆன் அ ஷார்ட் நோட், இந்த வீடியோ வந்து ஒரு லென்த்தியான வீடியோ தான் இருக்க போகுது, பிகாஸ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி டீட்டெயில் ஆஃப் இட். ஸோ அரௌண்ட் 30+ மினிட்ஸ் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் அதை மைண்டில் வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ பேசிக்லி trademind.co.in இதுதான் நம்ம வெப்சைட், ஓகேவா? யூ கேன் ஆக்சஸ் இட் எனி டைம் எனிவேர். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைன் நவ். டொமைன் வாங்கியாச்சு, எல்லாமே we are published right now. You can use it. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு தான் திஸ் ஆர் வெப்சைட். நீங்கள் நம்ம வெப்சைட்டில் புதுசாக வரீங்க அப்படின்னா யூ கேன் கெட் ஸ்டார்டட் ஆர் லாகின் வாட் எவர். இந்த பேஜுக்கு தான் வரும். ஸோ புதுசாக வரீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணிக்கோங்க. ஜூலை 20th வரைக்கும் வி ஆர் கரண்ட்லி கிவிங் ஆரா ஃபார்மிங் சேல். ஒரு சேல் ஒன்று போயிட்டுருக்கு. என்ன சேல்னு பார்த்தீங்கன்னா, கோட்ரட் பிளானில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே லெட்டிம் குக் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ பிளானில் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ அதுதான் இப்போது ஒரு சேல் போயிட்டுருக்கு. ஸோ பேசிக்லி வி வாண்ட் யூ டு எக்ஸ்ப்ளோர் ஆர் ஃபீச்சர்ஸ். நாங்கள் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்க போகிறோம், எப்படி இருக்குது நம்ம டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும் இல்லையா? அப்போ தான் நீங்கள் அது ஃபீச்சர்ஸ் நல்லா இருந்தால் தான் நீங்கள் உங்களால் அது பே பண்ணி வாங்க முடியாது, யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவே ஃபுல் ஆக்சஸுமே உங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு 20 டேஸ்க்கு, அரௌண்ட் 2 வீக்ஸ். ஸோ ஜூலை 20th வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் சைன் அப் பண்ணுறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லெட்டிம் குக் இதுவே கொடுத்து நீங்கள் பேமெண்ட் போகாது, கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு பேக் எண்டில் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். நாங்கள் இப்போ ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் சைன் அப் பண்ணோன்னே அக்கௌண்ட் வர மாதிரி நாங்கள் அதை இன்டிகிரேட் பண்ணலை. இப்போதைக்கு நாங்கள் மேனுவலாக தான் பண்ணுறோம். டியூ டு செக்யூரிட்டி ரீசன்ஸ் வி டோன்ட் வாண்ட் டு. இது வந்து ஒரு முக்கியமான ப்ராசஸ்ங்கிறனால நாங்கள் மேனுவலாக வெரிஃபை பண்ணிட்டு தான் பண்ணுறோம். ஸோ இட் வில் டேக் அரவுண்ட் மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் ஸ்ட்ரெயிட், ஓகேவா? ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக மெயில் வரும். அப்படி வரலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெயில் ஐடியோ இல்லை இந்த டிஸ்கார்ட்லேயோ போயிட்டு யூ கேன் டைரக்ட்லி சேட் வித் அஸ், டாக் வித் அஸ், ஆர் அவங்க சப்போர்ட் டிக்கெட் க்ரியேட் பண்ணலாம் உங்கள் இஷ்யூ பொறுத்து. ஸோ ஒன்ஸ் ஒரு வேளை இன்கேஸ் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஆக்டிவேட்டட் மெயில் வரல அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி கான்டாக்ட் அஸ். நாங்கள் டக்குன்னு ஆக்டிவேட் பண்ணிடுறோம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு. ஸோ ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் யூ கேன் கோ லாகின். உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா திஸ் இஸ் ஹவ் அவர் வெப் ஆப் லுக்ஸ், ஓகேவா? ஸோ அஸ் யூ கேன் see இது நம்ம ட்ரேட் மைண்ட். உங்களோட யூசர் மெனு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் இட். கரண்ட் பிளான்ஸ், உங்களோட மெயில் ஐடி, கரண்ட் பிளான்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ உங்கள் பிளான் என்ன, நீங்கள் வந்து ஒரு ஃபாரெக்ஸ் கமோடிட்டி இல்லை ஒரு இண்டெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ப்ராப் ஃபார்ம் ட்ரேடிங்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி யூஎஸ்டி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி வச்சுக்கலாம். இல்லை நான் ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஃபாரெக்ஸ்லாம் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இந்த கரன்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களோட பிளான் வந்து எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடியுது அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. ஸோ அது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீமர் மோட் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரீமராக இருக்கீங்க, இல்லை யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை சம்திங் வாட் எவர் இட் மேபி நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பணும். அட் த சேம் டைம் உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனுப்பணும். அட் த சேம் டைம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களோட பிஎன்எல் வந்து மித்தவங்ககிட்ட காட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா யூ கேன் கிளிக் திஸ் ஆன். உங்களோட பேசிக் சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் லைக் உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் வந்து ஹைட் ஆயிரும். ஒன்லி ஸ்டாட்ஸ், ராவான ஸ்டாட்ஸ் மட்டும்தான் இங்கே விசிபிளாக இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த ஃபீச்சர் இருக்குது ஃபார் ஹைலி சென்சிட்டிவ் பீப்புள்ஸ் அவுட் தேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென்டர் மோட் இருக்குது, அதை பற்றி நம்ம பின்னாடி வருவோம். மேனேஜ் பிளான்ஸில் வந்து யூ கேன் கோ ஹெட் அண்ட் சூஸ் எனி பிளான்ஸ். நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் பேசிக்கலாக. அதுக்கு அது வச்சுருக்கோம். மேனேஜ் பிளான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. சேஞ்ச் பாஸ்வேர்ட் பண்ணிக்கலாம், லாக் அவுட் யூ கேன் டூ தட். அது முடிஞ்சதுக்கப்புறம்
டைரெக்டாக நம்ம எங்கே வருவோம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் எ ட்ரேடராக லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். ஒரு ட்ரேட் மைண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ட்ரேடிங் ஜேர்னல். ஓகேவா? நம்ம ஒரு ட்ரேடை வந்து ஜேர்னல் பண்ணுறோம். ஸோ ட்ரேடிங் ஜேர்னல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிக்காக ஒன்று சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி படி தான் ட்ரேடோ இன்வெஸ்டோ வாட் எவர் இட் கேன் பி நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் வந்து ஸ்பெகுலேட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் ட்ரேடிங்கோ இன்வெஸ்டிங்கோ பண்ணும்போது உங்களுக்கு போன வாரம் எடுத்த ட்ரேட்லாம் இன்றைக்கி ஞாபகம் இருக்காது. முந்தா நேற்று எடுத்த ட்ரேடே மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் மறந்துடுவேன். சரியா? அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ட்ரேட் நீங்கள் போன வாரம் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான லாஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அந்த மிஸ்டேக்கை நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, த ஒன்லி வேஸ் டு ரிவ்யூ தோஸ் ட்ரேட்ஸ். அதில் இருக்க மிஸ்டேக்கை நீங்கள் கற்றுக்கிட்டா தான் புது மிஸ்டேக் பண்ணி அதுலேருந்து கற்றுக்கிட்டு அப்படி ரீஃபைன் ஆகி தான் யூ கேன் பி ப்ராஃபிட்டபிள். ஓகேவா? எடுத்தோடனே நான் போயிட்டு ப்ராஃபிட்டபிள் அப்படி அது நடக்காது. இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ பேசிக்கலாக இதுதான் வந்து ஒரு ஒரு ட்ரேடிங் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதோட ஃபார்மேட்டே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு கான்செப்ட். தியரிட்டிக்கலாக யூ ஷுட் நோ வாட் யூ ஆர் டூயிங். அதுக்கப்புறம் செகண்டாக நீங்கள் வந்து ஜேர்னல் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஸ்டாட்ஸ் என்ன, எல்லாமே நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் நாலேஜ் கெய்னிங், அதுக்கு வந்து தேர் ஆர் மெனி மென்டார்ஸ் அவுட் தேர், தேர் ஆர் மெனி ஃப்ரீ கம்யூனிட்டி அவுட் தேர். பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவர் வந்து ஐசிடி பற்றி தான், ஐசிடி ட்ரேடர் அவர். ஐசிடி கான்செப்ட்ஸ் வந்து தமிழில் எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு ஒரு பேசிக் டு அட்வான்ஸ்ட் அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக நல்லாவே புரியும். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸ் கொடுத்துட்ருக்காரு யூடியூப்பில். யூ கேன் செக் இட் அவுட். நம்மளோட வெப்சைட்லேயே போனீங்கன்னா இங்கேயே இருக்கும். இதுதான் வந்து டாக்டர் மேட்ரிக்ஸோட ப்ரொஃபைல். யூ கேன் இது கிளிக் பண்ணிங்கன்னா அவரோட யூடியூப் ப்ரொஃபைல்குள்ளே போகும். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு யூ கேன் செக் அவுட். அந்த நாலேஜ் கெய்னிங் ஃபேஸ்லாம் வந்து நீங்கள் இங்கேருந்து பண்ணிக்கலாம். யூ டோன்ட் ஹாவ் டு லிட்ரலி பே டு சம் ஒன். இன்னொருத்தருக்கு பே பண்ணி தான் கற்றுக்கணுங்கிறது இல்லை. இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கிவிங் பேக் டு த சொசைட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் மாதிரி ஒரு ட்ரேடிங் கம்யூனிட்டியை நல்லா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்போலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் டாக்டர் மேட்ரிக்ஸ் வந்து அவரோட டிஸ்கார்ட் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நானுமே அதில் ஒரு பார்ட் தான். ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸாகவே நான் அதில் இருக்கேன், ஆக்டிவாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூ ஹேவ் டு செக் திஸ் அவுட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் மிஸ்டர் டிகாய் எஃப்எக்ஸ், இவர் வந்து எல்லாம் யூரோ, அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், கமோடிட்டியாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயும் இவரும் ட்ரேட் பண்ணுவார். இவர்கிட்டயும் இவரும் அதே மாதிரி தான் சைக்காலஜி பற்றி ஒரு பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு ஒரு ட்ரேடிங்கோட ஒரு ராவான ஒரு ஒரு ஜேர்னியை வந்து நம்மளால் வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு அவரோட யூடியூப் சேனலில். ஒரு சின்ன சின்ன சாஸ் அங்கே இங்கே கொடுக்கறதா இருக்கட்டும். இவரும் வந்து டிஸ்கார்ட் கம்யூனிட்டி இருக்குது. யூ கேன் செக் இட் அவுட் இன் இஸ் ப்ரொஃபைல். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட நாலேஜ் கெய்னிங் ஃபேஸ் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஒன்ஸ் யூ ஃபிகர் வாட் யூ வானா டூ, உங்களோட ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ் வந்து அதை ஜேர்னல் பண்ணணும். எய்தர் யூ டூ பேப்பர் ட்ரேடிங் ஆர் ரியல் ட்ரேடிங், எப்படி பண்ணாலுமே அதை ப்ராப்பராக ஜேர்னல் பண்ணி அதை வந்து உங்களோட ஸ்டாட்ஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம ட்ரேட் மைண்டை கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ ட்ரேட் மைண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலாக நீங்கள் ஜேர்னல் பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா ஜேர்னலிங் எப்படி பண்ணுவீங்க? நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ லெட்ஸ் சே நான் நாஸ்டாக்ல ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். சரியா? ஸோ இங்கே வந்து நான் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் நாஸ்டாக்னு சொல்லிட்டு. ஸோ நான் நாஸ்டாக்ல ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். இது வந்து என்னோட 10,000K அக்கௌண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? டே ட்ரேடிங்காக ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி இன்ட்ராடே தான் பண்ணுவேன். ஸோ டே ட்ரேடிங் போட்டுக்கிறேன். டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா லாங். ஓகேவா? இன்றைக்கி ட்ரேட் எடுக்கிறேன், டேட் இங்கே இருக்குது, யூ கேன் கேலண்டர் இருக்குது, நீங்கள் போட்டுக்கலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸே நான் ஒரு 9:50 நான் ஒரு 9:50 மேக்ஸோவில் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? செஷன் வந்து நியூயார்க் செஷன். ஸோ ட்ரேட் ஸ்டேட்டஸ் ஓப்பனில் இருக்கா, கம்ப்ளீட்டடில் இருக்கா, ட்ரேட் ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஓப்பன் வச்சுக்கலாம். கம்ப்ளீட்டட் முடிஞ்சு போன ட்ரேடை நான் ஜேர்னல் பண்ணுறேன்னா கம்ப்ளீட்டட் கொடுத்துக்கோங்க. கேன்சல்டுன்னு கொடுக்கறது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் கேன்சல் பண்ணுற ட்ரேடை யாரும் வந்து ஜேர்னல் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா ஒரு 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 கான்டெக்ஸ்ட் பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நான் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்லலாம் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணி வச்சுருப்போம்ல.
ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் ஜேர்னல் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த கேன்சல்டு அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி யூ கேன் ஆட் த ட்ரேட்ஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம கம்ப்ளீட்டட் ட்ரேட்ஸ் பார்ப்போம். மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், ஃபார்வர்ட் ஆர்டர், வாட் எவர், நான் மார்க்கெட் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா லெட்ஸே 21,200 என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்குது. என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து 21,210 என்னோட என்ட்ரி இருக்குது. என்னோட எக்ஸிட் வந்து 21,250 நான் எக்ஸிட் ஆகிறேன். ஓகேவா. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வந்து லெட்ஸே ஒன்ஸ் இது வந்து என்னோட டு த ரேஞ்ச் எக்ஸ்ட்ரீமான ஸ்டாப் லாஸ். ஒன்ஸ் மார்க்கெட் மூவ்ஸ் இன் மை டைரக்ஷன், லெட்ஸே ஐ எம் மூவிங் இன் டு பிரேக் ஈவன். சரியா, பிரேக் ஈவன், பிரேக் ஈவன். ஓகேவா. என்ட்ரி ப்ரைஸுக்கே நம்ம மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ், நம்ம ட்ரேட் எடுக்கும் போது நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் நம்ம 10,000 கீழே எடுக்கிறோம். ஸோ அதனால் 10,000 இருக்கட்டும். ஸோ ரிஸ்க் பார்த்தீங்கன்னா லெட்ஸே ஐ எம் ரிஸ்கிங் 0.5%, which is $50 to make $100. ஓகேவா. ஸோ 2 hour ட்ரேடு நமக்கு இது பொசிஷன் சைஸ், சாரி இது வந்து பொசிஷன் சைஸ். நான் ஒரு குவான்டிட்டி எடுக்கிறேன், இல்லை நீங்கள் எம்டி ஃபைலில் எடுக்கிற மாதிரி இருந்தால் 0.5 அந்த மாதிரி இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு குவான்டிட்டி எடுக்கிறேன்னு சொல்லி போட்டுக்கிறேன். நம்மளோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து இப்போதைக்கு 2 hour அதில் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 hour ட்ரேட்னா 50 ரிஸ்க் பண்ணியிருப்போம், 100 ப்ராஃபிட் வந்து. சிஎஸ்எஸ் ஸ்லிப்பேஜ்லாம் நீங்கள் வேணும்னு என்டர் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது பண்ண மாட்டாங்க. பட் சம்டைம்ஸ் மார்க்கெட்டில் ஸ்லிப்பேஜ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு அதையும் நான் வந்து ஜேர்னல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வி டூ ஹேவ் அன் ஆப்ஷன். தாராளமாக நீங்கள் ஸ்லிப்பேஜ் என்டர் பண்ணிக்கலாம். அது போக இது வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததெல்லாம் பேசிக் ஜேர்னலிங். இது இங்கே வந்து அட்வான்ஸ்டு ட்ரேட் டேட்டா நம்ம ஒரு இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் நம்ம ஜேர்னல் பண்ண போகிறோம். எப்படின்னா எம்ஏஇ, எம்எஃப்இ, மேக்ஸ் அட்வர்ஸ் எக்ஸ்கர்ஷன், மேக்ஸ் ஃபேவரபிள் எக்ஸ்கர்ஷன் 2 இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஓகேவா. ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கும் போது அதோட அன்ரியலைஸ்டு லாஸ் எவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்க, அந்த ட்ரேடோட அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் எவ்வளோ பார்க்குறீங்க அப்படின்றது ஒரு கான்செப்ட். இதோட கான்செப்ட் அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் வந்து எம்எஃப்இ, அன்ரியலைஸ்ட் லாஸ் வந்து எம்ஏஇ. இப்போ நம்ம எப்படி இந்த ட்ரேட் எக்ஸாம்பிளில் நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், 21,210 ட்ரேட் எடுக்கிறேன். ட்ரேட் எடுத்தோடனே அது ப்ராஃபிட்டபுளாக போகல. ஐ மீன் ட்ரேட் எடுத்தோடனே அது என்ன ஆகுது, லைட்டாக எஸ்எல் கிட்ட போகுது, டிப் ஆகுது. எஸ்எல் கிட்ட போயிட்டு மேலே வரோம், ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட அன்ரியலைஸ்டான லாஸ் என்னங்க, எஸ்எல் அடிக்கல. எஸ்எல் $50 வச்சுருக்கேன், எஸ்எல் அடிக்கல. பட் என்னோட அன்ரியலைஸ்டான லாஸ் வந்து லெட்ஸே ஒரு $25 வரைக்கும் எனக்கு லாஸ் காட்டுச்சு அப்படின்ற ஒரு ஜேர்னல், ஓகேவா. அதுக்கப்புறம் $100 நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஆமாம், ஆனால் எவ்வளோ வரைக்கும் போச்சு, ஓகேவா. சம்டைம்ஸ் கரெக்டாக 100ல் போயிட்டு அது அங்கேயே ரிவர்ஸ் ஆகலாம். சம்டைம்ஸ் நீங்கள் சீக்கிரமாகவே புக் பண்ணியிருக்கலாம், ஓகேவா. அந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா 150, 200 வரைக்கும் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் 100லே புக் பண்ணியிருக்கீங்க. ஸோ லெட்ஸே இந்த எக்ஸாம்பிளில் நான் 100ல் புக் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ட்ரேட் வந்து ஒரு 140 இல்லை 130 வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கலாம், ஓகேவா. அந்த ப்ராஃபிட் வரைக்கும் போகுது, ஆனால் நான் 100ல் புக் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த எம்எஃப்இயும் எம்ஏயும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிட்டீங்களா, ஓகே. ஸோ இப்போது மினிட்ஸ் ட்ரேட் டியூரேஷன் என்ன, நான் ஒரு 20 நிமிஷம் ஓகேவா ஹோல்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். என்னோட ட்ரேடிங் க்ளோசிங் டைம் என்ட்ரியிலேருந்து எக்ஸிட் வரைக்கும் எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா 20 minutes, ஓகே. அடுத்த ஸ்ட்ராட்டஜி நேம் வந்து லெட்ஸே யா மேட்ரிக்ஸ் வந்து அவர் சொல்லியிருக்காரு, எல் மாடல் ஒன்று அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாடல் சும்மா வச்சுப்போம். செட்டப் டைப் வந்து லெட்ஸே நான் எல் மாடல் லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு எஃபிஜி பார்க்குறேன்னு வச்சுக்கலாம். எஃபிஜி என்ட்ரி இன்னும் ஷார்ப்பாக இன்னும் டீட்டெயில்டாக போனோம்னா எஸ்எம்டி ப்ளஸ் இன்வெர்ஸ்ட் எஃபிஜி வச்சுக்கலாம். சும்மா போடுவோம். இது வந்து நீங்கள் ஐசிடி ட்ரேடராக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியும். பட் இஃப் யூஆர் நீங்கள் வந்து வேறு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா யூ கேன் சிம்ப்ளி கோ இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனோ இல்லை இங்கே வந்து வைக் ஆஃபோஸோ வாட் எவர். இது வந்து நம்மளோட இன்டர்பிரிட்டேஷனுக்காக மட்டும்தான். நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட செட்டப் என்னங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாங்க தாராளமாக. ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராட்டஜியா, செட்டப் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டா இல்லை ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட்டா, நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. இந்த இடம் வந்து டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, 5 minutes 1 minute 1 hour 4 hour, ஸோ நீங்கள் அது இங்கே கொடுத்துக்கலாம். மார்க்கெட் கண்டிஷன் என்ன, நம்ம இது வந்து ஆக்சுவலாக ஒரு முக்கியமான ஒரு ஜேர்னல். ஏன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது வந்துடும். எங்கே லாஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ரேஞ்ச்லேயோ இல்லை கன்சால்டேஷனோ அங்கே அந்த ஒரு சீக் அண்ட் டிஸ்ட்ராய் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கும் போது நம்ம மார்க்கெட் மூவ் ஆகும் போது எடுத்த ப்ராஃபிட்லாம் நம்ம அங்கே விட்டுருவோம். ஸோ அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு விதமாக நாம் இது கொண்டு வந்திருக்கோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிஷன் வந்து ட்ரெண்டிங்காக இல்லை கன்சால்டேஷனான்னு கொடுத்துக்கலாம். நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இருக்கோம், அதனால் ட்ரெண்டிங்னு வச்சுக்கலாம். வால்டாலிட்டி எப்படி இருக்குது? இப்போ ஏதாவது நியூஸ் இருக்குன்னு வைங்க, வால்டாலிட்டி ஹையாக இருக்கும். நியூஸ் எதுவும் இல்லைனா லோவாக இருக்கும். இல்லை ஒரு ஒரு மாதிரி சில்லான டே, அப்படி ஒன்றும் பெருசாக இல்லைன்னா மீடியமான வால்டாலிட்டின்னு போட்டுருக்கோம். நான் வந்து இப்போதைக்கு ஹை வால்டாலிட்டி, இந்த நாளைக்கு வந்து என்எஃப்பி வருது. ஸோ நான் அதை இது அது வந்து என்எஃப்பி வீக்குன்னு சொல்லி போட்டுக்கலாம். இந்த என்எஃப்பி அன்றைக்கே எடுக்கிறேன்னா கூட என்எஃப்பின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ வித் என்எஃப்பி டே. இன்றைக்கி வந்து என்எஃப்பி டே, நான் ட்ரேடை முடிச்சிட்டேன். சரியா? அடுத்தது வந்து எமோஷன் டியூரிங் த ட்ரேட். இது வந்து சைக்காலஜிக்கல் ஜேர்னலிங்க்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த ட்ரேட் எடுக்கும் போது ஹவு டு யூ ஃபீல், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஓகேவா? என்னடா ட்ரேட் எடுக்கிறத பற்றி எப்படி ஃபீல் பண்ணால் என்ன, இதெல்லாம் ஒரு விஷயமான்ற மாதிரி கேட்பீங்க. பட் த ஓஜிஸ் நோ ஹவு இம்பார்ட்டண்ட் ஒரு ஒரு ட்ரேடிங் சைக்காலஜிங்கிறது. சரி, நம்ம அதை பற்றி பேசுவோம், பின்னாடி வருவோம். ஸோ ட்ரேடிங் சைக்காலஜியை பற்றி நம்ம ஜேர்னல் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறோமா, இல்லை அந்த ட்ரேடு வந்து நாம் எங்கே போயிடுவோம்னு நினச்சிட்டு எடுக்கிறோமா, அது வந்து ஃபோமோ அப்படி எடுக்கிறோமா, இல்லை ரொம்ப அதாவது க்ரீடியாக நம்ம எடுக்கிறோமா, இல்லை நம்மளோட டிசிப்ளின், நம்ம ஒரு டிசிப்ளின் வச்சுருப்போம், ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்போம், ஒரு ரூல்ஸ் வச்சுருப்போம், அது ஃபாலோ பண்ணி டிசிப்ளின்டாக இருக்கோமா, இல்லை என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் சும்மா ஒரு பயாஸ் ஏதோ ஒரு ட்ரேடுன்னு சொல்லி இட கூடமா எடுக்கிறோமா. இதெல்லாம் பண்ணுறது கூட தாண்டி வந்துடலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உங்களை துரத்தி வந்துக்கிட்டே இருக்கும். யூ ஷுட் நெவர் புட் யுவர் ஆர்மர் டவுன். கீழே விட்டிங்கன்னா இவன் வந்து பிடிச்சிருவான், அவன் தான் டில்ட். இதுதான் இவன் தான் மோசமான ஆள் இங்கே இருக்கிறதுலையே. இந்த எமோஷன்ஸோட ஃபைனல் பாஸ் ஃபைட் இவர் தான். டில்ட்டுங்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவெஞ்ச் ட்ரேடிங் தான் பேசிக்கலாம். ரிவெஞ்ச் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த லாஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் லைட்டாக அந்த மதம் பிடிச்ச யானை மாதிரி லைட்டாக ஒரு செகண்ட் நம்ம சைக்காலஜிக்கலி கெட் இன்பேலன்ஸ்ட். ஸோ அப்படி ஆகும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், அந்த விஷயம், அது ஒரு கான்செப்ட் டில்ட்டுங்கிறது. ஸோ டில்ட்டில் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லெட்ஸே நான் கான்ஃபிடென்ட்டான என்னோட செட்டப் தான் ஃபாலோ பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கான்ஃபிடென்ட் சொல்லி ஜேர்னல் பண்ணுறோம். உங்களோட கான்ஃபிடென்ஸ் ரேட்டிங் இந்த சென்ஸ் வந்து நான் உங்களோட செட்டப் ரேட்டிங் தாங்க பேசிக்கலாக. இந்த செட்டப்புக்கு நீங்கள் எவ்வளோ ரேட் தருவீங்க, லைக் வாஸ் இட் பர்ஃபெக்டாக இருந்ததா, இல்லை ஒரு மாதிரி ஓகேஷாக இருந்ததா, அந்த மாதிரி. ஓகேவா? அவுட் ஆஃப் 10 லெட்ஸ் சே ஐ கிவ் 7. ஓகேவா? மிஸ்டேக் கேட்டகரி என்ன மிஸ்டேக் பண்ணேன்? சீக்கிரமாக எக்ஸிட் ஆகிட்டேனா, ஒரு வேளை லேட்டாக என்ட்ரி கொடுத்துருக்கேனா, இல்லை லேட்டாக எக்ஸிட் ஆகிட்டேனா, லேட்டாக என்ட்ரி கொடுத்துருக்கேனா, பொசிஷன் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துட்டேனா. அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம க்ரீடியாக இருக்கும் போது இது கோரிலேட் ஆகும். ஸோ பொசிஷன் எப்படி ரொம்ப அதிகமாக எடுத்துட்டோமா, இல்லை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பொசிஷனை ரொம்ப கம்மியாக எடுத்துட்டோமா, ரிவெஞ்ச் ட்ரேட் இந்த ட்ரேடில் பண்ணிட்டோமா, இல்லை என்ட்ரியே வந்து ஒரு ஃபோமோ என்ட்ரியாக இருக்கா. ஏன்னா ஒரு ப்ராப்பரான அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி டைப் ஒன்று இருக்குது, செட்டப்னு ஒன்று இருக்குது. அந்த செட்டப்புக்குள்ளே நம்ம என்ட்ரி வந்து நம்ம என்ட்ரி வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கிறோமா, இல்லை ஓகே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்போ 3000 நினச்சிட்டே ஃபோமோவில் எடுக்கிறோமா. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ லெட்ஸே இந்த இதில் நான் வந்து ஒரு ஏர்லி எக்ஸிட்னே வச்சுக்கலாம். நான் சீக்கிரமாக எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ ட்ரேட் நோட்ஸ் வந்து சும்மா போட்டுக்கோங்க. இட்ஸ் குட் ட்ரேட் 2 hour அப்படின்னு சொல்லி நான் பேசிக்காக சும்மா பண்ணுறேன். நீங்கள் என்ன நல்லா டீட்டெயில்டாக பேராகிராஃபாக டைப் பண்ணிக்கலாம். இது உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக தான், பர்சனலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். போஸ்ட் ட்ரேட் ரிஃப்ளெக்ஷன் வந்து பேசிக்கலாக சைக்காலஜிக்கலாக நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோங்கிறது, அதை பற்றி ட்ரேட் நோட்ஸில் வந்து நீங்கள் ஒரு கான்டெக்ஸ்ட், அந்த நெரேஷன், அதை எப்படி நீங்கள் பார்த்தீங்க, இந்த டைம் எப்படி அனலைஸ் பண்ணீங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான திங்கிங் அது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. போஸ்ட் ட்ரேட் ரிஃப்ளெக்ஷனில் சைக்காலஜிக்கலாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு போட்டுக்கோங்க. லெட்ஸே I was confident on this setup. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் ஒரு இது பண்ணுறேன். இப்போ வந்து என்னோட ட்ரேட் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் என்னோட என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே. ஸோ அதை வந்து நான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆட் பண்ணிட்டு ஆட் ட்ரேட் கொடுக்குறேன். இப்போது இதுதான் என்னோட ஜேர்னலோட என்ட்ரி. நான் ஒரு ட்ரேடை எப்படி மேனுவலாக என்ட்ரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்படி தான். நம்ம ட்ரேட் மைண்டில் இப்படி தான் என்ட்ரி பண்ணுறோம். ஓகேவா? ஸோ என்டர் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ட்ரேட்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். எங்கள் என்ட்ரி என்ன, எக்ஸிட் டேட் என்ன, எல்லாமே வந்துடும். இமேஜஸ் அட்டாச் பண்ணியிருக்கலான்னு வந்துடும். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், வியூவில் போயிட்டு
இந்த ஒரு ட்ரேட் நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்துடும். நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில் என்ன கண்டிஷன் என்ன ஏது என்ன கதைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்துடும். நோட்ஸ் பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம். ட்ரேட் இமேஜஸ் பார்க்குறேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல இது பண்ணேன், இந்த செக்ஷனில் இது பண்ணேன். ஸோ நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோமா? இப்போது நான் ஓவர் வியூக்கு வரேன். ஓகேவா? ஓவர் வியூக்கு வந்தேன்னா என்னோட பிஎன்எல் எவ்வளோ, நம்ம $100 தானே எடுத்தோம், $50 ரிஸ்க் பண்ணோம், $100 எடுத்தோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டோட்டல் ஆர் என்னன்னா ஒரு ஒரு $50 ரிஸ்க் பண்ணுறோன்னா $100 ப்ராஃபிட் எடுக்கிறோன்னா 2 மடங்கு அது. ஸோ டோட்டல் ஆர் வந்து 2. கான்செப்ட் கரெக்ட் தான். இந்த மாதிரி நிறைய ஸ்டாட்ஸ் வந்து பேசிக்கான ஸ்டாட்ஸ் ஓவர் வியூவில் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் இப்போ ஒரு 1 வீக் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே வீக் லீவு, நீங்கள் வீக்கெண்டு ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வீக்கெண்டு தான் ட்ரேடை ரிவ்யூ பண்ணுவாங்க. மண்டே டு ஃப்ரைடே நம்ம என்ன தப்பு பண்ணோம், என்ன பண்ணோம், அடுத்த வாரம் நம்ம அதை எப்படி சரி பண்ணணும், இந்த 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 லேபில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இந்த வீக்கெண்டு தான் நடக்கும். ஓகேவா? நம்மளே ரீஃபைன் பண்ணிக்கிற ப்ராசஸ் அது. அது ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ட்ரேடிங் கேலண்டர்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ட்ரேடிங் கேலண்டரில் நீங்கள் அப்படியே போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இங்கேயே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆல் ட்ரேட்ஸில் போயிட்டு நான் டேட்டை பார்த்துட்டு அது என்ன ட்ரேடுன்னு பார்த்துட்டு வியூ அப்படி இல்லை, அப்படி பண்ணணும் அவசியம் கிடையாது. தாராளமாக நீங்கள் இங்கேயே வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு ட்ரேட் தான் என்ட்ரு போட்டிருக்கேன். லெட்ஸே நான் ஒரு 30 ட்ரேட் இல்லை ஒரு 60 நாளோட ட்ரேட் நான் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஒரு 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 வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து ஒரு சாம்பிள் டேட்டா நான் எனக்கு கொடுத்துருக்கேன். சாம்பிள் டேட்டா லோட் பண்ணிட்டேன். ஓகேவா? இது வந்து ஜூனில் எடுத்த ட்ரேட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா இங்கே இருக்குது. இப்போது டோட்டல் ட்ரேட்ஸ் என்ன? 58 ட்ரேட், அதில் 39 வின்னு. டோட்டல் ட்ரேட்ஸ் 58, அதில் 39 வின்னு 19 லாஸ். உங்களுக்கு அந்த ஸ்டாட்ஸ் வந்துடுதா? அடுத்து டோட்டல் பிஎன்எல் எவ்வளோ வந்துருச்சா? வீக்லி பிஎன்எல் இருக்கா? மந்த்லி எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு வருதா? வின் ரேட் என்ன? வின் ரேட் காட்டுதா? அதுக்கப்புறம் டோட்டல் ஆர், அதாவது நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு ஒரு இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 2 hour ட்ரேட் எடுக்கிறீங்க, நாளைக்கு ஒரு hour லூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெட்டில் உங்களுக்கு 1 hour தான் இருக்குது. ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணுற டோட்டல் ஆர், நீங்கள் டோட்டலாக எவ்வளோ ஆர் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ 86 hour நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம், அதாவது 2 monthsல. அப்படி ஒரு கதை, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அது. ப்ராஃபிட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்க மாதிரி கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை கிராஸ் லாஸ். ப்ராஃபிட் ஃபேக்டர் வந்து மோஸ்ட்லி 2க்கு மேலே இருந்தாலே யுவர் ப்ராஃபிட்டபிள் மேத்தமெட்டிக்லி. சரியா? அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் நம்ம எப்படி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது, என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மண்டே இந்த ட்ரேட் எடுத்துருக்கோமா, மண்டே 2 ட்ரேட் எடுத்திருக்கோம், கிளிக் பண்ணாங்கன்னா 2வது ட்ரேட் வரும். முன்னாடி வேணா இன்னொரு ட்ரேட் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ட்ரேடாக ரிவ்யூ பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இமேஜஸ் ஆட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இமேஜஸ் வரும், இல்லைனா இமேஜஸ் வராது, அதனால தான் வரல, அவ்வளோதான் விஷயம். அடுத்தது இது ரீசன்ட் ட்ரேட்ஸ், இது ஒன்றும் இல்லை, சும்மா அது ஒரு இதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ட்ரேட்ஸில் எக்ஸ்பேண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ட்ரேட் ஃபில்டர்ஸில். அது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ பேசிக்கலாக இப்போ நம்ம எல்லா ட்ரேடுமே என்ட்ரு பண்ணிட்டோமா? ஸோ சாம்பிளில் பார்த்தீங்கன்னா நான் NAS 100ஓட ட்ரேட்ஸ் மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா கொடுத்தீங்கன்னா அந்த சிம்பிள் எடுத்த ட்ரேட் மட்டும் தான் வரும். ஸோ நீங்கள் அப்படி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை நான் இந்த அக்கௌண்ட்டில், நீங்கள் அக்கௌண்ட்டு ஏதாவது ஒன்று மல்டி அக்கௌண்ட் சப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்கோம், நீங்கள் வேறு அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வரும், நீங்கள் அந்த அக்கௌண்ட் டிக் பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் எடுத்த ட்ரேட்ஸ் மட்டும் வரும். ஸோ அப்படி பார்த்துக்கலாம். செஷனில் வந்து நான் நியூயார்க் செஷனில் எடுத்த ட்ரேட்ஸ் மட்டும் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அது போட்டிங்கன்னா நியூயார்க்கில் எடுத்த ட்ரேட்ஸ் மட்டும் வரும். ஸோ அந்த மாதிரி செஷன் பேஸ்டாக இருக்குது ஃபில்டர். ட்ரேட் டைப்பாக இருக்குது, என்ன ட்ரேடிங்னா டே ட்ரேடிங் மட்டும் பார்க்கணும், ஸ்விங் மட்டும் பார்க்கணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். டேட் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் நேற்று இன்னைக்கு மட்டும் பார்க்குறேன்னா அப்படி ஃபில்டர் பண்ணலாம். பிஎன்எல், நீங்கள் ஒரு பிஎன்எல் மைண்டில் வச்சுட்டு இந்த பிஎன்எல்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் $200 லாஸுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நான் பார்க்கணும், அதெல்லாம் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். அடுத்தது எமோஷன் டியூரிங் ட்ரேட். நீங்கள் இப்போ நான் வந்து டில்ட்டில் எடுத்த கேவலமான ட்ரேட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கொடுத்தீங்கன்னா எதெல்லாம் டில்ட் எடுத்திங்கன்னா வரும். டில்ட்டில் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்க மாட்டீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும், நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம், எங்கே தப்பு பண்ணேன், எங்கே நான் டில்ட்டாக மாறினேன், அந்த எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? அந்த ஒரு ஃபீச்சர் இருக்குது. அடுத்தது கான்ஃபிடன்ஸ், உங்களோட செட்டப் கான்ஃபிடன்ஸ் ரேட்டிங் வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். மிஸ்டேக் கேட்டகரி,
ஏன் எந்தெந்த இடத்துலலாம் நான் வந்து ஒரு ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்கிறேன், இல்லை என்னோட ஃபோமோ என்ட்ரி போகிறேன், எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் நான் ஃபோமோ ஆகுறேன், அப்படி வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் ஃபில்ட்ரு பண்ணி. நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறேனா இல்லையா, ஓகேவா, ட்ரேடிங் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறேனா இல்லையா, எஸ் நோ பார்ஷியலி, அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரேட்ஸ், ஃபாலோ பண்ணாத ட்ரேட்ஸு, அப்படி ஃபில்ட்ரு பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் என்ன ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செட்டப் படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பா, இல்லை மீன் ரிவர்ஷனா, ரிவர்சல் ட்ரேடிங்கா, ஃபேர் வேல்யூ கேப்பா, ஸோ இட்ஸ் அப் டு யூ. எப்படி என்டர் பண்ணியிருக்கீங்களோ அது. இப்போ வந்து நான் லெட்ஸ் நான் ஒரு எஃபிஜி ட்ரேட்ஸ் மட்டும் பார்க்குறேன்னா கொடுத்தா அது மட்டும் வந்துடும், நீங்கள் தாராளமாக ரிவ்யூ பண்ணலாம். ஓகே, எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் நான் வந்து எஃப்ஓஎம்சி அன்னைக்கு எடுத்த ட்ரேட்ஸ் மட்டும் பார்க்கணுன்னா அப்படி பண்ணிக்கலாம். என்எஃப்பி மட்டும் பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. மார்க்கெட் கண்டிஷன் வந்து இப்போதைக்கு இங்கே நார்மல் தான், சாம்பிள் டேட்டா தான். நான் கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் அப்படி இருக்கிற ட்ரேட்ஸ், அந்த பேட்டர்ன்ஸ்லாம் பார்க்கணும், நான் எந்த பேட்டர்னில் இருக்கேன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் டியூரேஷன் வச்சும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். யூ நேம் இட், வி ஹாவ் இட். ஓகேவா, எப்படி வேணுமோ ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லை இது பத்தலை, எனக்கு இன்னும் வேறு மாதிரி ஃபில்டர்லாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக டிஸ்கார்ட்லேயோ இல்லை என் மெயிலுக்கோ வந்து உங்கள் சஜஷன்ஸை கொடுக்கலாம். ஓகே, தாராளமாக கொடுங்க. நாங்கள் வந்து அடுத்த அப்டேட்டில் நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகேவா, பட் இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக்கும் மேலே உங்களுக்கு தேவையான எல்லா ஃபில்டர்ஸுமே இங்கே இருக்குது. ஸோ லெட்ஸ் கொலாப் திஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் ட்ரேட்ஸ் நம்ம பார்த்தாச்சா, ஆட் ட்ரேட்ஸ் பார்த்தாச்சு, ஓவர் வியூவும் பார்த்தாச்சு. அடுத்தது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நம்ம கடைசியாக வருவோம். அனலிட்டிக்ஸ். ஓகேவா, இப்போ அனலிட்டிக்ஸ் வந்து லெட்ஸே ஒரு ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்க, ப்ராஃபிட்டபுளான ஒரு ஜேர்னி. அதாவது ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் 2020 ஜீரோதாவில் ஃபர்ஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். அரௌண்ட் ஃபெப்ரவரின்னு நினைக்கிறேன் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். இப்போ 2025. ஸோ ஐ ஹாவ் அரௌண்ட் 5 இயர்ஸ் ஆஃப் சாலிட் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா, ஸோ இதில் வந்து எனக்கு ஸ்ட்ராட்டஜி வீக்காக இருக்கலாம் இது, ஆனால் த அன்டினேபிள் ஃபேக்டர்ஸ் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணியிருக்கேன். 5+ இயர்ஸ் ஐ ஹவ் சீன் இட், எப்படிலாம் அந்த சைக்காலஜிக்கல் பேட்டர்ன் எவ்ரி திங் ஐ நோ. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறோம் ப்ராஃபிட்டபுளாக மாறணும், ப்ராஃபிட்டபுளாக சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா நமக்கு 3 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ட்ரேடிங் நமக்கு முக்கியம். ஒன்று வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி யூ ஹாவ் டு பி ப்ராஃபிட்டபுள். அந்த செட்டப் வந்து இட் ஷுட் ஒர்க் ஸ்ட்ராட்டஜிக்கலாக. இன்னொன்று வந்து மேத்தமெட்டிக்கலி ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். மூணாவது வந்து சைக்காலஜிக்கலி ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலி ப்ராஃபிட்டபுள்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கற்றுக்கிட்டு அது உங்களுக்காக மோல்ட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று உருவாக்குறீங்க அப்படிங்கும்போது அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணணும். அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கா? அவுட் ஆஃப் 10 ட்ரேட்ஸ் 8 அட்லீஸ்ட் ஒரு 5 ட்ரேட்ஸ் ஆச்சு உங்களுக்கு ஒரு 50% ஆச்சும் வின் ரேட் வருதா? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60 அப்படியாச்சும் ஒரு 40 to 60 மினிமம் 50 மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணிவிட்டு 1:2 RR நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிருந்தீங்கன்னா யூ ஆர் ஆல்ரெடி ப்ராஃபிட்டபிள் ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா, ஸோ அப்படி நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கலி உங்களோட எட்ஜை வந்து நீங்கள் அங்கே முடிவு பண்ணணும். அடுத்தது செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலான எட்ஜ் தரும். ஈவன் தோ இஃப் யூ ஆர் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருந்தாலுமே ரிஸ்க் சரியாக மேனேஜ் பண்ணலன்னா ஆல் இட் டேக்ஸ் இஸ் 1 or 2 days ஃபார் யூ டு லூஸ். அந்த ப்ராஃபிட்டை ஃபுல்லாக லூஸ் பண்ணுறதுக்கு 1 நாள் 2 நாள் தான் போதும் உங்களுக்கு. நீங்கள் அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு கூட வாஷ் ஆயிரும். ஸோ ரிஸ்க் மேத்தமெட்டிக்கலாக யூ ஹாவ் டு பி ப்ராஃபிட்டபுள். ஓகேவா, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஸ்க்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவீங்க, ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு சைக்காலஜி சரியில்லை, யூ டோன்ட் நோ எப்படி உங்களை நீங்களே ஹேண்டில் பண்ணணும், எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கும்போது நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ட்ரேடு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னா டெஃபினட்டாக அந்த லாங்கர் ரன் யூ வில் பி சஃபரிங் அ லாட். ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி ஜேர்னல் பண்ணும் போது தான் வி கேன் பி அதாவது நமக்கு அந்த ப்ராஃபிட்டபுளான ஜேர்னி வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும், நம்மளால் அதை சீக்கிரம் எட்டிட முடியும். ஸோ அதுதான் என்னோட கான்செப்ட், இந்த ட்ரேட் மைண்ட் அப்படிங்கிற கான்செப்டுக்கு பின்னாடி இருக்கிறது அதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அனலிட்டிக்ஸ் வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட். ஓகேவா, இந்த செக்ஷனில் இருக்கிறது எல்லாமே உங்கள் ஸ்ட்ராட்டஜியோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அக்கா பிரிச்சிடும். நான் என்னன்னு சொல்கிற மாதிரி இப்போது நம்ம ஓவர்வியூவில் பார்த்தா அதே ஸ்டாட்ஸ் இங்கே இருக்குது. ஓகேவா,
அடுத்தது உங்களோட லார்ஜஸ்ட் ப்ராஃபிட் எவ்வளோ, லார்ஜஸ்ட் லாஸ் எவ்வளோ, அதாவது ஒரு ட்ரேடில் சொல்கிறேன், நாட் இன் அ டே, இன் அ சிங்கிள் ட்ரேட் எவ்வளோங்கிறது வந்துடும். ஆவரேஜாக நீங்கள் எவ்வளோ லாக்இன் பண்ணுறீங்கன்னு வந்துடும். ஸோ ஆவரேஜ் உங்களோட ஆவரேஜ் வின்னிங் சைஸ் பார்த்தாலே உங்களோட ஆவரேஜ் லூசிங் ட்ரேட் பாருங்கள், அதை விட கம்மியாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இட்ஸ் ஒன் இஃப் யூ ஆர் லூசிங் 153 இன் அன் ஆவரேஜ்னா யூ ஆர் வின்னிங் 347. ஸோ இட்ஸ் அரௌண்ட் 2 hour. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் யூ கேன் கால் இட் மேத்தமெட்டிக்கலி யூ ஆர் ப்ராஃபிட்டபிள் தான். ஓகேவா? ஏன்னா லார்ஜஸ்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 தான். லார்ஜஸ்ட் ப்ராஃபிட்டும் எகெயின் இட்ஸ் 2 மடங்கு இருக்குது. அப்படிங்கும்போது இன்னொன்று பாருங்கள், மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் டே வந்து 1271, லீஸ்ட் ப்ராஃபிட்டபிள் டே வந்து 414. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்துடும். இது வந்து ஒரு ட்ரேடிங் ஒரு 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 ஆன ட்ரேட் ஐம் சாரி ட்ரேட் இல்லை, ஆன ப்ராஃபிட்டபிள் டே. ஓகே, ஒரு டே வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுறது. அடுத்தது ஒரு நாளைக்கு உங்களோட ட்ரேடிங் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்றது தெரிஞ்சாலே, நான் ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் எடுக்கிறேன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் எடுத்துப்பேன். ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் இருக்குன்னா ஐ கான் பி ரிஸ்கிங் 1% ஆன் எவ்ரி ட்ரேட். ஏன்னா 10 ட்ரேட் லூஸ் ஆச்சுன்னு என்ன பண்ணுவேன், 10% போகும் எனக்கு. யூ கான் பி அப்ரோச்சிங் ட்ரேடிங் லைக் தட். நான் 2 ட்ரேடு தான் எடுக்கிறேன்னா நான் தாராளமாக இஃப் ஐ எம் வெரி அக்ரெசிவ்னா நான் ஒரு ட்ரேடுக்கு 1% ரிஸ்க் எடுப்பேன். ஓகேவா? ஏன்னா நான் ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் தான் எடுக்கிறேன். நம்மக்கிட்ட ஸ்டாட்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே எடுக்கிறது இல்லை அப்படின்றத வச்சு நீங்கள் முடிவு பண்ணலாம். ஸோ அதை வந்து அந்த ஒரு இது இருக்குது. ஆவரேஜ் ட்ரேட் டியூரேஷன் என்னென்னா, நீங்கள் ஒரு ஒரு மினிமம் ட்ரேடு வந்து நீங்கள் எவ்வளோ டியூரேஷன் ஹோல்டு பண்ணுறீங்க உங்களோட அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ லெட்ஸ் சே ஆவரேஜ் ட்ரேட் டியூரேஷன் வந்து நீங்கள் 30 மினிட்ஸில் இருக்குன்னு வைங்க. நீங்கள் ஒரு செஷன் ஒரு கில் ஜோன் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் தான் நான் ட்ரேடை எடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். அந்த டிஸ்டன்ஸே 30 மினிட்ஸ் தாங்கும்போது இன்றைக்கி வந்து நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், போது ஒரு 120 நிமிஷம் போய்கிட்டு இருக்குது, இன்னும் ப்ராஃபிட்டும் அடிக்கல, ஸ்டாப் லாஸும் அடிக்கலன்னு வரும்போது ஆல்ரெடி யூஆர் டீவியேட்டிங் சம்வேர். உங்கள் ஸ்ட்ராட்டஜியும் உங்களோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுமே ஆவரேஜாக 30 மினிட்ஸ் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி 120 மினிட்ஸை தாண்டி ஏதோ பண்ணுறீங்கும் போது உங்களுக்கு ஒன்று அந்த என்விரான்மெண்ட் செட் ஆகாமல் இருக்கலாம், சம்வேர் உங்களுக்கு அந்த எட்ஜு கம்மியாகுது. அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவு பிரேக் ஈவனில் எக்ஸிட் ஆகிட்டு வந்துடணும். இன்னொரு நல்ல நாள், இன்னொரு நல்ல கண்டிஷன்ஸ் இருக்கும், அப்போ நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட சைக்காலஜி பொறுத்து தான். இப்போது என்னோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியே வந்து நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 ஹார்ஸ் ஆச்சும் ஹோல்டு பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஸோ ஸ்டாட்ஸ் இருக்குது, நீங்கள் எப்படி வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ரிஸ்க் ரிவார்ட் மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் ஆர்ஆர் காட்டிடும், ஆவரேஜ் லாஸ் என்னன்னு காட்டும், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ உங்களுக்கு இங்கே வந்துடுது, எக்ஸ்பெக்டன்சி ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் எவ்வளோ மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரி அது. உங்களோட ட்ராடவுன் எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமமான ட்ராடவுன். ஓகே, உங்கள் அக்கௌண்ட் கேபிட்டல்லேருந்து எவ்வளோ ட்ராடவுன் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டாட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மேக்ஸ் ட்ராடவுன் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர், இது ப்ராஃபிட்டில், சாரி இது பர்சன்டேஜில், இது டாலரில். லாங்கஸ்ட் வின்னிங் ஸ்ட்ரீக் என்ன, லாங்கஸ்ட் லூசிங் ஸ்ட்ரீக் என்ன, ஓகேவா, இது இருக்குது. ஷார்பே ரேஷியோ வந்து உங்களுக்கு ஷார்பே ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வந்து உங்களோட சிஸ்டமோட குவாலிட்டி எப்படி இருக்குது, உங்களோட சிஸ்டம் இந்த சென்ஸ் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அதை பேஸ் பண்ணுறோம். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ரேட்டிங் மாதிரி. சிஸ்டம் குவாலிட்டி நம்பர் வந்து உங்களுக்கு தே வில் சே அரௌண்ட் 2க்கு மேலே இருந்தாலே 1.7 சம்திங் அந்த பெஞ்ச் மார்க் ஸ்கோர் அது 2 அதுக்கு மேலே இருந்தாலே யூஆர் மேத்தமெட்டிக்கலி கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டபிள்ன்ற மாதிரி தான். நீங்கள் அன்லெஸ் ஆர் அன்டில் யூ ரூயின் இட் ஆஃப், நீங்கள் 2க்கு மேலே இருந்தாலே யூஆர் ப்ராஃபிட்டபிள், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கிட்டே இருங்கன்ற மாதிரி ஒரு 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 தம்ஸ்அப்பான ஒரு சிக்னேச்சர் தான் அது. கன்சிஸ்டன்சி ஸ்கோர் வந்து 1க்கு மேலே இருக்கும். அகெயின் இது வந்து இந்த டோட்டல் ட்ரேட்ஸ் எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களோட பிஎன்எல்ல நீங்கள் உங்களோட பேலன்ஸ் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ ஆஸ் ஐ சேட் நம்மளோட பேலன்ஸ் வந்து $10,000 $10,000 அக்கௌண்ட்டில் நம்மளோட ஈக்விட்டி கர்வ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட் பேஸ்டாக இல்லை, இன்னும் நம்ம பிஎன்எல் ஓவர் டைம் நம்ம பிஎன்எல் வச்சு நமக்கு வர கிராஃப் இது. இது வந்து எனக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேடை வந்து நீங்கள் விஷுவலைஸ்டாக பார்க்குறீங்க. நான் 60 ட்ரேட் எடுத்திருக்கேன், அதாவது 58 ட்ரேட் வருது. இந்த 58 ட்ரேட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, ஓகேவா? 58 ட்ரேட் பார்த்தீங்கன்னா என்னோட ஹையஸ்ட் ட்ரேட் வந்து 22 மே வந்து நான் எடுத்திருக்கேன், ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா $933 எடுத்திருக்கேன். என்னோட ஹையஸ்ட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 398 லாஸ் இருக்கா. நான் டக்குன்னு என்ன பண்ணுவேன், எப்படி அந்த லாஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவேன். ஃபில்டரில் போயிட்டு
இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 6, 12, 25, $390 லாஸ். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு அந்த அந்த ஏன் தப்பு பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன்னு வந்துடும். ஸோ நீங்கள் அந்த லாஸ் சைஸ்லாம் நீங்கள் தேடி போய் ஃபில்ட்ரு பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் அங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. யூ கேன் யூஸ் திஸ். நீங்கள் இங்கே இந்த டேட்டா இருக்குது, நீங்கள் எப்படி வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஆவரேஜான ட்ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 400 மார்க்கில் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. நம்ம இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைக் நடக்கும். ஒரு முக்கியமான லிக்விடிட்டி எடுக்கும் போது ஒரு ஸ்பைக் ஒன்று கண்ணாப்பின்னு மேலே கீழே போகும். அந்த மாதிரி ஒரு ஸ்பைக்குன்ற மாதிரி நீங்கள் ஒரு ஒரு எஃபிஷியண்ட்டாக இங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. பட் ஆன் அன் ஆவரேஜ் யூஆர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த $400 நீங்கள் லாக் பண்ணுறீங்க, அரௌண்ட் 350 to 400. ஸோ இது தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணணும் நம்ம எடுக்கிற ட்ரேடுக்கு, நம்மளோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம செட் பண்ணிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்ம $400 தான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது நாம் 600 இல்லை 800 எய்ம் பண்ணும்போது ஒவ்வொரு ட்ரேடும் எப்பயாச்சும் ஒரு மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எய்ம் பண்ணால் பரவாயில்ல. ஒவ்வொரு ட்ரேடும் நம்ம அப்படி எய்ம் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது லாஸில் தான் போய் முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் பை சிம்பிள். நீங்கள் எந்த சிம்பிளில் வந்து உங்களோட வேர்ஸ்ட் ட்ரேட் இருக்குது, எந்த சிம்பிள் உங்களுக்கு லீஸ்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, எது உங்கள் வின் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அது வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை ரொம்ப காஷியஸாக ட்ரேட் பண்ணலாம். இப்போ நாஸ்டாக்ல தான் எனக்கு கம்மியாக இருக்குன்னா நான் ஃபில்டரில் போயிட்டு நாஸ்டாக் கொடுத்துட்டு நான் ஏன் கம்மியாக இருக்குது, அது என்ன ஆஃப் அன் ஹவர் ட்ரேட் இருக்குன்னா என்ன கான்செப்ட்னு சொல்லி நான் அதில் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது டெய்லி பெர்ஃபார்மன்ஸ். டெய்லி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டே உங்களுக்கு லீஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே. இது வந்து நெட்டு பிஎன்எல். ஓகேவா? ஸோ வெட்னஸ்டே தான் எனக்கு லீஸ்ட் ப்ராஃபிட் ஆகும்போது நான் வெட்னஸ்டே ஃபில்டரில் போயிட்டு வெட்னஸ்டே எடுத்த ட்ரேட்லாம் பார்ப்பேன். வெட்னஸ்டேஸ்லாம் நான் ஏன் எந்த மாதிரி செட்டப்ஸ் வருது, என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்பேன். ஐ வில் ட்ரை டு வெட்னஸ்டேலாம் நான் எடுக்கிற ட்ரேட்லாம் ரிஸ்க்கும் ரொம்ப கம்மியாக எடுப்பேன். யூஸ்வலாக நான் ஒரு 1% ரிஸ்க் எடுக்கிறேன்னா வெட்னஸ்டே மட்டும் ஒரு 0.5% கம்மி பண்ணிடுவேன். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாக யுவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் நாட் ஒர்க்கிங் ஆன் வெட்னஸ்டே. ஸோ யூ ஹேவ் டு அந்த அந்த டைனமிக் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இதை வச்சுட்டு. டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே தேர்ஸ்டே தான் உங்களுக்கு ஹையஸ்ட் ப்ராஃபிட்டபிள்னா நீங்கள் வந்து 1% நார்மலாக எடுக்கிறீங்கன்னா ஒரு 1.2 லைட்டாக கொஞ்சம் புஷ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உங்களோட எட்ஜ் அந்த அன்றைக்கி தான் நல்லா இருக்குது. ஸோ இந்த ஸ்டாட்ச் உங்களுக்கு இங்கே வந்துடும். மந்த்லி பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த மாதம் உங்களுக்கு அந்த மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வரும். பட் இப்போதைக்கு 2 மாதம் தான் கொடுத்துருக்கீங்க, அதனால் அங்கே பெரிய டேட்டா இருக்காது. ஒரு 12 months ஆச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது அனாலிசிஸ். இப்போ வந்து நீங்கள் எந்த செஷனில் ட்ரேட் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நியூயார்க்கில் எடுக்கிறேன், இல்லை வந்து டோக்கியோவில் இவ்வளோ எடுத்திருக்கேன், லண்டனில் இவ்வளோ எடுத்திருக்கேன், உங்களுக்கு அது புரிஞ்சிடும். நீங்கள் அதுக்கப்புறம் நான் இப்போ நான் பார்ப்பேன் நியூயார்க்கில் 12 எடுத்திருக்கேனான்னு சொல்லிட்டு நான் ஃபில்டரில் நியூயார்க் செஷன் மட்டும் போயிட்டு என்னென்ன ட்ரேட் எப்படி எப்படிலாம் எடுத்திருக்கேன், நியூயார்க் அப்போ எடுக்கிற ட்ரேட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படி நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பிஎன்எல் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து உங்களுக்கு லெஃப்டில் இருக்கிறது ஒரு ட்ரேட். இது எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா ஒரு $150 ட்ரேட் வந்து நீங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்கீங்க, 8 ட்ரேட் நான் $150 ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ராஃபிட்டாக வந்து $900 இருக்குது, ஆனால் அது 2 ட்ரேடு தான் பிடிச்சிருக்காங்கும் போது யூ ஷுடன்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி டே டு கேட்ச் $900. இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஃபில்டரில் போயிட்டு மேக்ஸிமம் $900, அதாவது மினிமம் $850 சொல்லி கொடுத்துட்றேன். எனக்கு அந்த $900 ட்ரேடோட பிஎன்எல் வந்து எனக்கு அங்கே காட்டும் ஆல் ட்ரேட்ஸில். நான் அப்போ என்ன பண்ணுவேன், அப்போ மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது, எதனால் அந்த ட்ரேடு வந்து எனக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்தது, எதனால் எனக்கு ரிஸ்க் ரிவார்டு அதிகம்னு அதை அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் திரும்ப ரெப்ளிகேட்டாக மார்க்கெட்டில் வரும்போது நான் அப்போது பொசிஷன் சைஸ் அதிகப்படுத்துறதா இருக்கட்டும், அந்த மாதிரி டைம்ஸில் மட்டும் நான் $900 இல்லை அந்த மாதிரி ஒரு ஹையஸ்டான பிஎன்எல்லை எய்ம் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு $900 ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து எனக்கு ஒரு ஒரு ரெட் ஃபோல்டர் நியூஸ் இருக்கும் போது தான் எனக்கு வந்துச்சு, ஒரு என்எஃபியோ இல்லை எஃப்ஓஎம்சியோ அந்த மாதிரி டைமில் தான் வந்திருக்கு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் தான் உங்கள் எட்ஜு ஆக்சுவலாக உங்களுக்கு எட்ஜ் இங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் இந்த மாதிரி டைமில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் தி மார்க்கெட், யூ கேன் மில்க் அவுட் த மார்க்கெட்ன்ற மாதிரி நீங்கள் அதை அப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆர் மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து ரொம்ப முக்கியம், ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஆஸ் வெல். ஆர் மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா வகையான நீங்கள் எடுத்த எல்லா ட்ரேடோட ரிஸ்க் ரிவார்டும் உங்களுக்கு இங்கே அக்காக்கா பிரித்து வச்சிட்டோம். 2 hour ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 13 ட்ரேட் நீங்கள் 2 மடங்கு ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க, 9 ட்ரேட் நீங்கள் 3 மடங்கு ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? நீங்கள்
எகைன் நீங்கள் யூ கேன் ஃபில்டர் இட் அவுட், இல்லை உங்களோட ஸ்டாட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்காக இதுதான். நீங்கள் இப்போ என்ன நினைப்பீங்க, ஓ இவ்வளோதானா அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா, அங்கேயே நாங்கள் அதுக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக அந்த அந்த மேலே என்ன சொல்லுவாங்க, செரி அந்த டாப், அந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே ஃபில்டர் இங்கேயும் கொண்டு வந்திருக்கோம், அதில் இருக்க எல்லா ஃபில்டரும் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களோட அதுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் அப்படியே ஃபுல் டேட்டாவும் பார்த்துக்கலாம். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிற ட்ரேட்லாம் வந்து எவ்வளோ பிஎன்எல் வருது, டில்ட்டில் எடுக்கிற ட்ரேட்லாம் உங்களுக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதோட வின் ரேட் எவ்வளோ இருக்குது. டில்ட்டில் எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வின் ரேட்டே வந்து 20% தான். தயவு செஞ்சு டில்ட்டில் மட்டும் அந்த எமோஷன் ஃபீல் பண்ணினா ட்ரேடே எடுக்காது அப்படின்ற ஒரு இதுதான் உங்களுக்கு சொல்லுது. அதையும் மீறி நான் எடுக்கிறேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா நோ ஒன் கேன் சேவ் யூ. அவ்வளோதான் கான்செப்ட். உங்களுக்கு இங்கே காட்டிடும் எது எடுக்கணும், எது எடுக்கக்கூடாது, உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன, நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுற, எல்லாமே உங்களுக்கு வந்துடும். உங்களோட கான்ஃபிடன்ஸ் ரேட்டிங் பார்த்துக்கலாம், உங்களோட மிஸ்டேக் கேட்டகரி பார்த்துக்கலாம், உங்கள் ஸ்ட்ராட்டஜி எந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த ஸ்ட்ராட்டஜி. இப்போ இதை பார்த்தீங்கன்னா டே ட்ரேடுங்கிற ஸ்ட்ராட்டஜி எனக்கு 73% இருக்குது, பொசிஷனுங்கிறது 60% இருக்குது, ஸ்கேல்பிங் பார்த்தீங்கன்னா 64, எல்லாமே ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகுது. ஆனால் டே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான் எனக்கு அதிகமாக வரும்போது அதுக்கு மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக நான் செலவு பண்ணலாம். இல்லை செட்டப்ஸ் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ட்ரேட்லேயே வந்து நான் லிக்விடிட்டி ஸ்வீப்பான செட்டப்ஸ் அது எப்படி இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபேர் வேல்யூ கேப்போட செட்டப்ஸ் எப்படி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி தனியாக, அதாவது உங்களுக்கு ஒரு 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 ஆர்சனலில் இருக்கிற ஒரு சண்டைக்கு ரெடி ஆகிறதுக்கான தேவையான பொருள் எல்லாமே இந்த ஃபில்டர்ஸில் இருக்குது. நீங்கள் இதை எப்படி டெம்ப்ளேட்டாக உருவாக்கி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் அப்படியே இப்போ இந்த எமோஷனில், இந்த ஸ்ட்ராட்டஜியில், இந்த செட்டப்பில் நான் பார்க்கணும், எவ்வளோக்கு எவ்வளோ டீப் அனாலிசிஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோக்கு ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போதைக்கு மேலோட்டமாக பார்க்க ஆள்னு இருக்குது. ஆனால் நீங்கள் இதை மாற்ற அதுக்கேற்ற மாதிரி ட்வீக் பண்ண, இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த செட்டப், இந்த எமோஷனில் எனக்கு இந்த மார்க்கெட் கண்டிஷனில், இந்த எக்கனாமிக் ஈவெண்ட்டில் நான் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டைமில் நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் கொடுத்துட்டோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க, இதை யூஸ் பண்ணிக்கிறீங்களா ப்ராப்பராங்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஸோ பேசிக்காக அனாலிட்டிக்ஸில் இதுதான் விஷயம். உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கல் எட்ஜ், உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் நீங்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ரொம்ப நேரம் பேசிட்டேன், ஒரு 2 minutes கேப் கொடுங்க, தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். தொண்டை கிண்டெல்லாம் வத்துது, ஒரே ரொம்ப கூவி விற்கிற மாதிரி இருக்கு. பட் ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் நாட் டு ஆப்வியஸாக இதை சேல் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு யூ கைஸ் டு நோ வாட் வி ஆர் ஆஃபரிங். ஓகேவா? அது உங்களுக்கு தெரிஞ்சாலே யூ வில் யூஸ் இட். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, எனக்கு இந்த மாடல் ப்ராஃபிட்டபுளாக இருக்கோ இல்லையோ, இந்த ப்ராடக்ட்டை ரீச் ஆகுதோ இல்லையோ, ஐ வில் பர்சனலி யூஸ் இட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது போதுமானது. இன்னுமே வந்து கொண்டு வரலாம், ஃப்யூச்சரில் பிளான்ஸ் இருக்குது, பயங்கரமான பிளான்ஸ்லாம் இருக்குது. பட் அதுக்கு வந்து எனக்கு இந்த இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், இது சக்ஸஸ் ஆகணும், இது ஹிட் ஆகணும், ட்ரேடர்ஸ் இதை யூஸ் பண்ணணும், அவங்க இதன் மூலயமா ப்ராஃபிட்டபுளாக ஆகணும். எனக்கு ஒரு நல்ல ரிவ்யூஸ் இருக்குன்னா நான் இது அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம். எனக்கு ஆல்ரெடி பிளான்ஸ் இருக்குது, பட் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், எடுத்தோடனே எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ண வேணாம் ஒரு ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். ஸோ பேசிக்கலாக அனாலிட்டிக்ஸில் இது முடிஞ்சுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் வந்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம அனாலிட்டிக்ஸில் என்ன பார்த்தோம், ஸ்ட்ராட்டஜி பேஸ்டான ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜி பேஸ்டாக பார்த்தோம். அட்வான்ஸ்டில் நம்ம இப்போ ரிஸ்க்கும் நம்மளோட மேத்தமெட்டிக்கல் ப்ராஃபிட்டபிலிட்டியும் சைக்காலஜிக்கல் ப்ராஃபிட்டபிலிட்டியும் நம்ம செக் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது ரிஸ்க் அனாலிசிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் கழிச்சு. ஸோ வணக்கம், சாரி, ஒரு சின்ன இது எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் ஜம்ப் பேக் இன். அந்த மொமெண்டம் விட்டுற வேணாம். ஸோ அட்வான்ஸ்டில் பார்த்தீங்கன்னா வாட் ஐ வாஸ் சேயிங், சைக்காலஜிக்கலாகவும் சரி, உங்களுக்கு ஒரு ஒரு தியரிட்டிக்கலான, ஐ மீன் மேத்தமெட்டிக்கலான எட்ஜும் சரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்படின்னா நீங்கள் வெரிஃபை பண்ணணும், நீங்கள் டபுள் செக் பண்ணணும், அந்த மாதிரி எப்படியா பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து
இந்த அட்வான்ஸ்டு டேப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேரே பார்த்தீங்கன்னா ட்ரேட் மைண்ட் இல்லையா? ஸோ எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜியும் ரிஸ்க்கும் தவிர்த்து ட்ரேடிங் சைக்காலஜி பற்றி பேசுறது, அதை பேசுகிறவங்க அதை பற்றி பேசுகிறத கேட்குறது, அந்த மாதிரி விஷயத்தில் நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனாலேயே நான் வந்து ட்ரேட் மைண்டுன்னு போட்டிருக்கேன். அதனாலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜி அப்படிங்கிறது மட்டும் எல்லாத்துக்கும் ஃப்ரீ. என்ன பிளான், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் பிளான் யூ யூஸ், ஃப்ரீ பிளானாக இருக்கட்டும், குக்டு பிளானாக இருக்கட்டும், கோட்டடாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், சைக்காலஜி டேப் உங்களுக்கு இந்த அட்வான்ஸில் ஃப்ரீ. எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இட்ஸ் ஃபார் ஃப்ரீ. ஸோ சைக்காலஜி படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் ஃபாலோட். நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ட்ரேட் என்டர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ரூல்ஸ் ஃபாலோடா இல்லையான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மட்டும்தான் நீங்கள் கொடுப்பீங்க. உங்களுக்கு அதுலேருந்தே எல்லாமே டிரைவ் ஆயிரும். ரூல்ஸ் ஃபாலோ பண்ண ட்ரேட்ஸோட பிஎன்எல் எப்படி இருக்குது, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க அடுத்தது நாளைக்கு ஒரு ட்ரேட் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் உள் மனசில் அது நம்ம ரூலுக்கு ஃபுல்லாக வரலன்னு தெரியும் போது உங்களுக்கு இது கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். சிவப்பு கலரில் இங்கே உங்கள் டேஞ்சர் மணி அடிக்கிற மாதிரி வந்து நிற்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாமான்ற மாதிரி உங்கள் அன்கான்ஷியஸாக நீங்களே அதை உணர்வீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு இந்த விஷுவலைஸ் பண்ணுற ஒரு இது இருக்குது. வயலேட்டடான ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பிஎன்எல் ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் இந்த சாம்பிள் வந்து இட்ஸ் ப்ராஃபிட்டபிள். ஓகேவா? அட்லீஸ்ட் இட்ஸ் நாட் நெகட்டிவ். இது வந்து 131 இருக்குது. ரூல்ஸ் ஃபாலோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் பிஎன்எல் வந்து 213 இருக்குது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அனாலிசிஸ் அண்ட் இன்சைட்ஸ். அதில் வந்து நம்மளோட பார்ஷியலி ஃபாலோடோட பிஎன்எல் காட்டும். இது வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறது, இது ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாதது, இது பார்ஷியலி ஃபாலோடு. ஓகே, உங்களுக்கு வந்து சும்மா இங்கே உங்களுக்கு இதெல்லாம் இருந்து ஒன்றும் புரியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம சும்மா டெக்ஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கோம் இங்கேருந்து டிரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ஏஐ பேஸ்ட் இன்சைட்ஸ். அதுக்கப்புறம் டிசிப்ளின் ஸ்கோர். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, ரூல்ஸே ஃபாலோ பண்ணாமல் என்ன பண்ணுறீங்க, ஸோ அதை பொறுத்துன டிசிப்ளின் ஸ்கோர் நாங்கள் ஜென்ரேட் பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்தது மோஸ்ட் ப்ராஃபிட்டபிளான எமோஷன். எந்த எமோஷனோட அந்த ஒரு ட்ரேட் நீங்கள் அதாவது ஒரு ட்ரேடும் இந்த எமோஷனும் நீங்கள் ஃபீல் பண்ணி எடுக்கும் போது அப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்க அப்படின்னு அந்த மாதிரி பார்க்கும்போது கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிற ட்ரேட்ஸ் தான் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. ஓகேவா? அந்த இது இருக்குது. மோஸ்ட் காமன் மிஸ்டேக்ஸ் என்ன, எத்தனை மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றது இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காமன் மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 51 இது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து 51 அக்கரன்சஸ் ஆஃப் தட் மிஸ்டேக். ஓகேவா? எவ்வளோ காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்னு இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து லெட்ஸே நான் வந்து ஓவர் சைஸ்டாக 18% எடுத்திருக்கேன். ஓகே, என்னோட 100% ஆஃப் த ட்ரேடிங் இதில் நான் ஒரு 18% ஆஃப் த ட்ரேட்ஸ் வந்து ஓவர் சைஸ்டாக இருக்குது. ஸோ கன்வெர்ட்டிங் 18%னா 9 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஃபில்டரில் போயிட்டு மிஸ்டேக் எமோஷன்ஸில் போயிட்டு ஓவர் சைஸ்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஓவர் சைஸில் எடுத்த 9 ட்ரேடுமே வரும். ஓகேவா? நான் இப்போ போய் பார்ப்பேன், இதுதான் எனக்கு லீஸ்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, நான் இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கேன் நான் போய் பார்க்கலாம். எனக்கு ரிவ்யூ பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே எமோஷன் விசஸ் பர்ஃபார்மன்ஸ் இங்கே இருக்குது. ஒவ்வொரு எமோஷனுக்கும் உங்களோட ஆவரேஜ் பிஎன்எல் எப்படி இருக்குது, எந்த எமோஷனோட உங்கள் ட்ரேடு லிங்க் ஆகும்போது நல்லா இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ட்ரில்டர் தான் உங்கள் கிளாஸ் வந்துருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அதரன்ஸ் இம்பேக்ட் ஒவ்வொரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்போது அதே தான் இங்கே இருக்கிற அதே ஸ்டாட்ஸ் தான் வரும். இந்த 213 இந்த ஆவரேஜ் பிஎன்எல் தான் இங்கே வரும். அடுத்தது கான்ஃபிடன்ஸ் விசஸ் பர்ஃபார்மன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இந்த ஆக்சஸில் இருக்கிறது வந்து உங்களோட பிஎன்எல், இந்த ஆக்சஸில் ரைட் சைடில் இருக்கிறது வந்து உங்களோட வின் ரேட், கீழே இருக்கிறது உங்களோட கான்ஃபிடன்ஸ். இப்போ இந்த மூணுத்துக்கான ரிலேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ உங்களோட வின் ரேட் ஏற 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 உங்களோட பிஎன்எல் மேலே, உங்களோட லோவஸ்ட் பிஎன்எல் கூட ஏறிட்டு தான் வருது. ஆல்சோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ், இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் செட்டப்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால் உங்களோட ஆவரேஜ் பிஎன்எல் ட்ராப் ஆகுது. ஆனால் நீங்கள் கான்ஃபிடென்ட் அதாவது செட்டப்போட ரேட்டிங் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்க உங்களுடைய பிஎன்எலோட ஆவரேஜும் அதிகமாகுது, உங்களுடைய வின் ரேட்டும் அதிகமாகுது. இந்த மூணும் முடிஞ்ச அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 5, நான் ஒரு செட்டப் ரேட்டிங் 5லேருந்து 7 to 8 கொடுக்குற இடம் தான் எனக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை பார்த்துட்டோமா, இப்போ நான் என்ன பண்ணுவேன், போயிட்டு ஃபில்டரில் போயிட்டு 6/10 நான் ரேட்டிங் கொடுத்த ட்ரேட்ஸ் பார்ப்பேன், 7/10 கொடுத்தது பார்ப்பேன், அதோட பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ஸோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ கான்ஃபிடன்ஸ் ரேட்டிங்கில் நான் 7/10 கொடுத்ததெல்லாம் பார்க்குறேன். அது இன்னும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதோட ஸ்டாட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. 75% வின் ரேட் வந்து உங்களுக்கு 7/10 வருது. இப்போது 1/10 பார்ப்போம். வின் ரேட் பாருங்கள் கம்மியாகுது. ஹையஸ்ட் வின் ரேட் வந்து எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10/10 நீங்கள் என்ட்ரி கொடுத்ததே உங்களுக்கு கம்மி தான். 9 இது நம்ம கான்ஃபிடன்ஸ் ரேட்டிங் 9/10 கொடுத்ததெல்லாம் வந்திருக்கு. 8/10 வந்திருக்கு. 7/10. ஓகே, ஹையஸ்ட் வந்து 7/10. ஸோ நான் பார்த்த மாதிரி ஃப்ரம் 6 to 9 தான் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் ப்ராஃபிட்டபிள். நீங்கள் அந்த ட்ரேட்லாம் ரிவ்யூ பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க 6ல் அதிகமாக இருக்கா, 7ல் அதிகமாக இருக்கா, 9ல் அதிகமாக இருக்குது. 9 வரைக்கும் இருக்குது. அதுக்கு இப்போ 9ல் வின் ரேட் கூட அதிகமாக இருக்குது, ஆனால் ஆவரேஜ் பீனல் கம்மியாயிடுச்சு. ஸோ எஃபிஷியண்ட்டாக பார்த்தீங்கன்னா 8, 7, 6. ஸோ இந்த இந்த கான்ஃபிடென்ஸோட நீங்கள் என்னென்ன செட்டப்ஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதவே வந்து ஒரு மாதிரி டெக்ஸ்ட் வைஸில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ரொம்ப விஷுவலைஸாக இருக்கும்போது புரியலன்னா இவ்வளோ டேட்டா கொடுத்து அது உங்களுக்கு புரியலன்னு வைங்க, அதனால் யூஸே கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு டெக்ஸ்ட்டில் கன்வெர்ட் ஆகிற மாதிரி முக்கியமான ஸ்டாட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அனாலிசிஸ். இது வந்து உங்களுடைய மேத்தமெட்டிக்கல் எட்ஜ். ஓகேவா? இப்போ கெல்லி பர்சன்டேஜ் வந்து உங்களோட ஆப்டிமல் பொசிஷன் சைஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கெல்லி பர்சன்டேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, இது வந்து ஒரு ஃபுல் கெல்லின்னு சொல்லுவாங்க. கெல்லி பர்சன்டேஜ் 50க்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாட் இட் பேசிக்லி சஜஸ்ட் இஸ் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்க, உங்களோட டோட்டல் ரிஸ்க் வந்து 52% இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேகான ஒரு ஸ்டாட் இது. ஆனால் நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா கெல்லி பர்சன்டேஜ் இன்ட்டு 1% அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதை வந்து 52% வந்து நீங்கள் இன்ட்டு 0.1 கன்வெர்ட் பண்ணி அதோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1%, 0.5% என்னமோ தான் வரும்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், ஐ திங்க் 5.2% வரும். ஓகேவா? நம்ம இதை 0.1 கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்படி 0.1 கெல்லியோட கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது. இது எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா, இது பேசிக்காக என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது, உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது, யூ கேன் ரிஸ்க் மோர் அப்படின்ற உங்கள் பொசிஷன் சைஸிங் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்கேலிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த செட்டப்ஸ்லாம் உங்களுக்கு ஹை ப்ராஃபிட்டபுளாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு உங்களோட பர்சன்டேஜ் பொசிஷன் சைஸிங் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நார்மலாக 1% ஒரு ட்ரேடுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 52% கெல்லி இன்ட்டு 0.1 போட்டிங்கன்னா இட் வில் சஜஸ்ட் அரௌண்ட் 5.2%. ஸோ பேசிக்லி வாட் இட் சேஸ் இஸ் ஒரு ட்ரேடுக்கு யூ கேன் ஸ்கேல் அப் டு 5.2% ஆன் அ வெரி குட் செட்டப்ஸ். உங்களோட ஹையஸ்ட் ப்ராஃபிட்டபிள் செட்டப்ஸுக்கு யூ கேன் இம்ப்ளிமெண்ட் திஸ். ஸோ அந்த பொசிஷன் சைஸிங்கோட ஒரு வேல்யூஸ் தான் இது. அப்புறம் உங்களோட லாஸ் லிமிட், கான்ஃபிடன்ஸ் லாஸ் லிமிட்டு 99% விஏஆரோட லிமிட் வேல்யூஸ் இங்கே இருக்குது. ஷார்ட் ரேஷியோ வந்து எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் இதுவும் ஒரு 1.5ன்னு நினைக்கிறேன். 1.5 2க்கு மேலே இருக்கணும். ஸோ இது வந்து இவ்வளோ ஈவன் தோ யூஆர் ப்ராஃபிட்டபிள் அட் எண்ட் ஆஃப் த டே, உங்கள் ஷார்ட் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும்போது யூ ஷுட் இம்ப்ரூவ் இட். ஓகேவா? இது வந்து கால்மர் ரேஷியோ வந்து அவங்களோட ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ். ஓகேவா? அதோட வேல்யூஸ் இது. ஆவரேஜ் எம்ஐ வந்து ஆவரேஜ் எம்எஃப் இது வந்து ஒரு மாதிரி இது ஒரு வகையில் முக்கியமானது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லெட்ஸ் சே ஐ எம் க்ளோசிங் மை ட்ரேட்ஸ் அரௌண்ட் $258. ஓகேவா? ஒவ்வொரு ட்ரேடுமே நான் $250 இருந்தால் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட ஆவரேஜ் எம்ஐ நான் போய் செக் பண்ணுறேன். 310 வரைக்கும் போகுது என்னோட பிஎன்எல். ஓகேவா? அதாவது அன்ரியலைஸ்டான ப்ராஃபிட் 310 வரைக்கும் போயுமே நான் 250 தான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ ஐ எம் நாட் எஃபிஷியன்ட்லி க்ளோசிங் மை ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு கேல்குலேஷனுக்கு நம்ம வந்துடலாம். இப்போ எஃபிஷியண்ட்டாக க்ளோஸ் பண்ணோன்னா அதோட வேல்யூ என்ன, எது வந்து ஹையஸ்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 310 வரைக்கும் நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எடுத்தோடனே 310 எய்ம் பண்ணக்கூடாது. 250ல் க்ளோஸ் பண்ணுறேன்னா 270 புஷ் பண்ணலாம், 280, 90 புஷ் பண்ணலாம், 300 போகும்போது உங்களோட 90% ஆஃப் எம்எஃப்பி நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு எம்எஃப்பியும் ஏற 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 நீங்கள் எஃபிஷியண்ட்டாக புக் பண்ணிட்டு வரலாம் ப்ராஃபிட். ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணி உங்களோட ஆர்ஆரை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக புக் பண்ணலாம். அதே மாதிரி தான் டவுன் சைடுக்குமே நீங்கள் இப்போ எப்படி அப் சைட் கால்குலேட் பண்ணணுமோ டவுன் சைடு அதே மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து ட்ராடவுன் அனாலிசிஸ். இவ்வளோ கோரனே ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது. ஓகே.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராடவுன் அனாலிசிஸ். ட்ராடவுன் அனாலிசிஸில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, உங்களோட ஹையஸ்ட் ட்ராடவுனை நம்ம காட்டிடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராடவுன் வந்து அதாவது எப்படி இது எஃபிஷியண்ட்டாக எப்படி சொல்லணும்னா, உங்களோட ட்ராடவுன் வந்து $717 வரைக்கும் உங்களுக்கு ட்ராடவுன் போயிருக்கு. விச் இஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அரௌண்ட் 25% ட்ராடவுன் போயிருக்கு. போனாலுமே அடுத்த அடுத்த 2 to 3 ட்ரேட்ஸில் வந்து நீங்கள் அதை ரிகவர் பண்ணிடுறீங்க. 23 போச்சு. 23rd ட்ரேடில் தான் உங்களோட ஹையஸ்ட் ட்ராடவுன். 27 வரும்போது ட்ராடவுன் ரிகவர் ஆகிடுது. ஸோ ட்ராடவுனும் அதோட ரிகவரி ரேட்டும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ராடவுன் அதிகமாகிட்டே போகுதுன்னு வைங்க, there is definitely fundamentally something wrong in your strategy. ட்ராடவுன் வரும், அது வராமலாம் ஒன்றும் பண்ண முடியாது. வந்தால் அது எப்படி ரிகவர் பண்ணுறீங்க, வந்ததுக்கப்புறம் வரும்போது உங்கள் சைக்காலஜி எப்படி இருக்குது, அதில் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, இதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணுவேன், இப்போ என்னோட ட்ராடவுன் எவ்வளோ, $390 ட்ராடவுனா, நான் போயிட்டு அந்த லாஸ் அந்த பிஎன்எல் வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணுவோம்ல, அந்த ட்ரேட்ஸில் போயிட்டு 390 கொடுப்பேன். மேக்ஸிமம் வந்து 720 கொடுப்பேன். கொடுத்தேன்னா எனக்கு 390 வந்த ட்ராடவுனும் 720 வந்த ட்ராடவுன் ட்ரேட்ஸும் எனக்கு வரும். நான் இப்போ அதை அனலைஸ் பண்ணுவேன். அது எடுக்கும் போது என்னோட மென்டாலிட்டி என்ன, நான் வந்து அப்போ எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஃபேமிலி சைடோ இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ரெஷரில் இருந்து நான் ட்ரேட் எடுத்து அது செட் ஆகாமல் போய் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஏதாவது இருக்கா, அதுக்கப்புறம் அந்த ட்ராடவுன் நான் ரிகவர் பண்ணும் போது அந்த ட்ரேட்ஸ்லாம் வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன் மென்டலாக அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எந்த செட்டப் எனக்கு அதை ரிகவர் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு, வாட் எவர் யூ நேம் இட் யூ கேன் டூ இட். ஓகேவா. அடுத்து இது வந்து ட்ராடவுன் அனாலிசிஸ். ரிஸ்க் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து உங்களோட நீங்கள் நீங்கள் என்ட்ரு பண்ணுவீங்கல்ல, அதை வச்சு உங்களோட நம்ம ரிஸ்க்கை பிரிச்சுக்கிறது. லோ ரிஸ்கில் வந்து நீங்கள் அதை லோ ரிஸ்க் வந்து அந்த பொசிஷன் சைஸ் ரொம்ப லோவாக இருக்கும்போது உங்களுக்கு வரும். ஸோ லோ ரிஸ்கில் 8 ட்ரேட் எடுத்திருக்கீங்க, மீடியமில் 19, ஹை ரிஸ்கில் 31 எடுக்கிறீங்க. ஸோ ரிஸ்க் வந்து ஒவ்வொருத்தருக்கு மாறும். இது வந்து ஹை ரிஸ்க் இருக்குது அதனால கம்மி பண்ண அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் ஹை ரிஸ்க் தான் எடுக்கிறீங்கன்னா யூ கேன், இஃப் ஆல்ரெடி இஃப் யூ ஆர் ப்ராஃபிட்டபிள், த ஒன்லி வே டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் இஸ் கோயிங் அ லிட்டில் மோர் ஹையர். ஓகேவா. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி ப்ராஃபிட்டபுளாகவே இல்லை, உங்களுக்கு எல்லா ஸ்டாட்ஸுமே உங்களுக்கு டவுனாக இருக்குது, யூ ஹேவ் டு இம்ப்ரூவ்னா அப்போ போயிட்டு நீங்கள் ஹை ரிஸ்க் எடுத்தீங்கன்னா தெர் இஸ் நோ பாயிண்ட். இந்த ட்ரேடிங் ஜேர்னலோட பாயிண்ட்டு யூ ஆர் மிஸ்ஸிங் இட் அவுட். ஸோ அதனால் அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் பெர்ஸ்பெக்டிவ், ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க்ன்றது. ஸோ இட்ஸ் அப் டு யூ. அதுக்கப்புறம் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ். உங்களோட ரிஸ்க் டு அதாவது உங்களோட ஒவ்வொரு ட்ரேட் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கும் அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வர ஒரு பிஎன்எல். இது வந்து மந்த் ஆன் மந்த் வருது. அகெயின் 2 மாதம் டேட்டா தான் இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தவிர தேர் இஸ் நத்திங் ஹியர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதவே நம்ம கொஞ்சம் இது பண்ணி போட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அவுட்ஸ்டாண்டிங் ப்ராஃபிட் ஃபேக்டர் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் கெல்லி பர்சன்டேஜ் உங்களுக்கு கொஞ்சம் அக்ரெசிவாக பொசிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. கன்சிடர் டைட்னிங் ஸ்டாப் லாஸ் டிசிப்ளின். இந்த ஸ்டாப் லாஸ் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணல, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்றது. அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்ட்ராங் ரிகவரி ஷோஸ் ப்ராஃபிட் சிக்னிஃபிகன்ட்லி எக்ஸிக்யூட் வர்ஸ்ட் லாஸஸ். பார்த்தீங்கன்னா இங்கே வர்ஸ்ட் லாஸஸ்லேருந்து அந்த ஸ்ட்ராங் ரிகவரி இருக்குது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டாட்ஸ் இது. ஒர்க் ஆன் ரெடியூசிங் டவுன் சைட் டீவியேஷன். டவுன் சைட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ பேசிக்கலாக டெக்ஸ்ட்டில் நம்ம இது பண்ணுறோம். ஸோ எம்எஃப்இ எம்ஏஇ இதுவுமே வந்து நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்குது, ட்ரேட் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. ரிஸ்க் அட்ஜஸ்டட் பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு காமன் ரேஷியோவில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வருது. ஸோ பேசிக்கலாக அதுதான் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. டார்கெட் எம்எஃப்இ ஆஃப் $370 டு இம்ப்ரூவ் ப்ராஃபிட் கேப்சர். கரண்ட் எம்ஏ சஜஸ்ட் டைட்டர் ஸ்டாப் லாஸ் நீடட். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு இதில் இருக்கிறது கொஞ்சம் டெக்ஸ்ட்டில் ஓரளவுக்கு ஸோ ரொம்ப பிளாண்டாக இருக்கும், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது இது வந்து சும்மா ஒரு இதில் இப்போ பெர்ஃபார்மன்ஸில் உண்மையை சொல்ல போனால் இது வந்து உங்களுக்கு ஒரு ஈகோ பூஸ்ட் தானே தவிர ராவான விஷயம் என்னென்னா இது ஒரு ஈகோ பூஸ்ட். சும்மா நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகே நல்லா இருக்குப்பா நம்ம பெர்ஃபார்மன்ஸ், நம்ம ஸ்கோர் இவ்வளோ இருக்குது, இது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களோட கீ மெட்ரிக்ஸ். இதை வச்சு நாங்கள் கேல்குலேட் பண்ணுவோம். அதை தவிர இதில் வந்து நீங்கள் பார்த்து இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா. கன்சிஸ்டன்சி ஏதோ டவுனாக இருக்குது, அது இம்ப்ரூவ் பண்ணலாம். மேக்ஸ் ட்ராடவுனை நீங்கள் கம்மி பண்ணலாம். ஏன்னா மேக்ஸ் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 24% இருக்குது. அது வந்து மேக்ஸ் ட்ராடவுன் வரும்போது நீங்கள் ரிஸ்க் டைனமிக்காக கம்மி பண்ணலாம். ஸோ அப்படி வேணால் நீங்கள் இந்த ஸ்டாட்ஸ் யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாமே தவிர எதுவும் ஒரு அளவுக்கு ரொம்பவும் நான் நினைக்கிற மாதிரி பிளாண்டாக இல்லை, ஓகே தான். ஸோ அடுத்தது கோல் செட்டிங். இது வந்து ஒரு அழகான விஷயம். முக்கியமான விஷயம்ட்டு இல்லை, ஒரு அழகான விஷயம்னு சொல்லுவேன். எப்படின்னா
கோல் செட்டிங் அண்ட் மைல் ஸ்டோன் ட்ராக்கிங் இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கோல் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து லெட்ஸே நான் வந்து கூமா பட்டின்னு போட்டிருக்கேன் சும்மா ஜாலியாக. ஸோ லெட்ஸே நான் வந்து என்னோட டார்கெட் இந்த அடுத்த 6 மாதத்தில் ஐ ஷுட் டார்கெட் 25,000. என்னோட கேபிட்டல் வந்து 25,000 போகணும். இதுதான் என்னோட கோல். லெட்ஸே சரி ப்ராஃபிட் டார்கெட்டே வைப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டார்கெட் வச்சுக்கலாம். வின் ரேட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா வின் ரேட் எனக்கு இந்த இன்னொரு 2 monthsல எனக்கு வின் ரேட் 80% கொண்டு வரணும், அப்படி வச்சுக்கலாம். ஸோ வாட் எவர் யூ நேம் இட், இந்த முக்கியமான கீ மெட்ரிக்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது டார்கெட் கோல் டைட்டில் வந்து மேக் ஆர் பிரேக் இல்லை, சரியா? ஜஸ்ட்டு ஒன்லி ரோட் டு $25,000. பெஸ்ட்டமா டார்கெட் வேல்யூ இங்கே நம்ம ரியல் வேல்யூ என்ட்ரு பண்ணுறோம் 25,000. டார்கெட் டேட் வந்து லெட்ஸே எனக்கு ஒரு மாதத்தில் பண்ணணும், ஆகஸ்ட் முடியறதுக்குள்ளே பண்ணணும். டிஸ்கிரைப் யுவர் கோல், சும்மா டிஸ்கிரைப் சம்திங் எல்ஸ். ஓகேவா? உங்களுக்கு எப்படி வேணுமோ டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நான் இந்த இதுக்குள்ளே பண்ணணும், வாட் எவர் யூ உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். ஆட் கோல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கரண்ட்டில் பிஎன்எல் எவ்வளோ இருக்குது, அது நீங்கள் இது இப்போ ப்ராக்ரஸ் எவ்வளோ தாண்டியிருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஒரு கோல் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது வேறு, அதை விஷுவலைஸாக நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணுறதுங்கிறது வேறு. ஸோ நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை நோக்கி ஓடும்போது அந்த கோலை வந்து நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது, சரி எப்படிலாம் கம்ப்ளீட் பண்ணலாம், வின் ரேட் கம்மியாக இருக்குது இம்ப்ரூவ் பண்ணணும், அப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 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 அழகான விஷயம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு கோல் செட்டிங்ஸ் கொண்டு வந்திருக்கோம். கோல் கம்ப்ளீட் ஆனோடனே இங்கே கம்ப்ளீட்டட்னு காட்டும். இல்லை இது வந்து ஒரு இம்பாசிபிளான கோல் நான் வச்சுருக்கேன், ஐ வாண்ட் டு மேக் இட் இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு 10,000 15 போவோம், அப்புறம் 20 போவோம்னா யூ கேன் டெலிட் இட் அண்ட் கஸ்டமைஸ் அப் டு யூ. சரியா? அது பண்ணிக்கலாம். அடுத்தது இதை மறந்துட்டேன் பாருங்க, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஓகேவா? அதாவது நீங்கள் எனக்கு மித்த ட்ரேடிங்கில் இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல, ஆனால் இது வந்து நான் ஒரு ஐசிடி ட்ரேடர், இப்போ வந்து ஒரு ஐசிடி கன்னியாக தான் இருக்கேன். ஐசிடி கான்செப்ட் கன்னி, ஐசிடின்னு சொல்ல முடியாது, அந்த கான்செப்டோட கன்னி. அப்படிங்கிற பட்சத்தில் டைம் அனாலிசிஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஐசிடி ட்ரேடருங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா எங்களோட கோர் கான்செப்டே கில் ஜோன், அந்த அதில் இருக்க மேக்ரோ, அந்த டைம் பேஸ்டு மாடல் தான். இந்த டைம் தென் ப்ரைஸ், அதுதான் கதை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டைமில் நீங்கள் எடுக்கிற ட்ரேடு ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 8:58 அந்த அரௌண்ட் 8:50 to 9 நீங்கள் என்ட்ரு ஆகிறது, அந்த மேக்ரோவில் என்ட்ரு ஆகிற ட்ரேட்ஸ் தான் உங்களுக்கு ஆவரேஜ் பிஎன்எல் அதிகமாக இருக்குது. எது உங்களுக்கு ரொம்ப கம்மினா அந்த அந்த எண்டிங் மேக்ரோ இருக்குல்ல, அதில் வந்து இந்த அரௌண்ட் 350 to 350 மேக்ரோ தான் உங்களுக்கு ஆவரேஜ் பிஎன்எல் வந்து நெகட்டிவில் இருக்குது, ரொம்ப கம்மி. ஸோ அந்த அந்த டைமில் எடுக்கிற ட்ரேட்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு ஹையஸ்ட்டாக இருக்கோ அந்த டைமில் எடுக்கிற ட்ரேட்லாம் ஃபில்ட்ரு பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். அகெயின் இது வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டே, அதை நம்ம இங்கேயே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மந்த்லி, இது வந்து மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வின் ரேட் எவ்வளோ இருக்குது, பிஎன்எல் அதோட எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்ற மாதிரி ஒரு ரிலேட்டிவிட்டி இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பை ட்ரேட் டியூரேஷன். நீங்கள் எந்த இப்போ டியூரேஷனில் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு உள்ளே ஹோல்ட் பண்ணுற ட்ரேடோட பிஎன்எல் எவ்வளோ, அதுக்கப்புறம் எடுக்கிறதோட பிஎன்எல் எவ்வளோ, ஸோ அந்த மாதிரி டேட்டா இருக்கும். ஸோ உங்களோட மோஸ்ட் ப்ராஃபிட்டபுளான ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 4 hours, அதாவது இதை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி அந்த மாதிரி நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுவோம் பண்ணிக்கலாம். ஸோ ஐம் பிளானிங் டு இன்னுமே இந்த டைம் அனாலிசிஸில் இன்னுமே நிறையா கொண்டு வரலான்ட்டு இருக்கேன். ஆனால் உங்கள் சஜஷன் வேணும், டைம் அனாலிசிஸில் இன்னும் என்னென்ன கொண்டு வந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி ஐ ஃபீல் லைக் சைக்காலஜி, ரிஸ்க் அனாலிசிஸ், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். பட் ஐ டூ ஃபீல் ஐ ஹாவ் அன் இட்ஸ் தட் இன்னுமே டைம் அனாலிசிஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் இட். இதுதான் வந்து ஒரு ஓவராலான ஒரு நம்ம ட்ரேட் மைண்டில் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம், நம்ம என்ன ஆஃபர் பண்ணுறோம், இதை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டபுளாக மாறலாம் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு டுட்டோரியல் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரத்தை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இன்னும் ஒரு 2 ஃபீச்சர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மென்டர் மோட். ஓகேவா? இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி இட்ஸ் மேட் ஃபார் மென்டர்ஸ். சரியா?
அதாவது இப்போது நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க. இட் டசன்ட் ஹாவ் டு பி அ கோர்ஸ், ஓகேவா? பட் தியரிட்டிக்கலி, ஓகேவா, அந்த அந்த கொட்டேஷனோட சொல்கிற தியரிட்டிக்கலி நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னு வைங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே உங்களுக்கு ஒரு 4-5 மென்டீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணணும். அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துடும். மேனேஜ்மெண்ட்டீஸில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இன்வைட் பண்ணணும்னா, இங்கே வந்து எதுவுமே இருக்காது. மேனேஜ்மெண்ட்டீஸ் போயிட்டு அவங்களோட இமெயில் கொடுத்துட்டு ஆக்சஸ் வந்து பேசிக் ஆக்சஸில் வந்து உங்களுக்கு அவங்களோட ட்ரேட்ஸ் மட்டும் பார்க்க முடியும். இங்கே கொடுத்துருப்போம். வெயிட் வெயிட் சரி, நான் வரேன். அதுக்கு வரேன். பேசிக் ஆக்சஸில் உங்கள் ட்ரேட்ஸ் மட்டும் பார்க்க முடியும். இங்கே பார்க்க பேசிக்கில் யோ பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக், வின் ரேட் அண்ட் டோட்டல் பிஎன்எல். அட்வான்ஸ்டு ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா ஃபுல் அனலிட்டிக் டேஷ்போர்ட் பார்க்கலாம். கம்ப்ளீட் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்களால் ஃபீட்பேக்கும் கோல்ஸும் செட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்கனாலே கம்ப்ளீட் கொடுத்துருங்க. ஐ திங்க் யுவர் மென்டீஸ் அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வில் பி கம்ஃபர்டபுள். ஸோ அவங்ககிட்ட கேட்டுட்டு யூ கேன் கோ வித் ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்டு இன்வைட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். ஜேர்னலுக்குள்ளேயே தான் சொல்கிறேன், இமெயிலெலாம் போகாது. ஜேர்னலுக்குள்ளேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அவங்களோட ஸ்டாட்ஸ் காட்டிடும். அவங்களுக்கும் மை மென்டர்ஸ்குள்ளே போனீங்கன்னா அவங்களோட மென்டர்ஸ் இங்கே காட்டும். இப்போதைக்கு ஏன் பார்த்தீங்கன்னா சும்மா 2-3 மென்டர் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இதை காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வியூ கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் ஸ்டாட்ஸ் உங்களுக்கு வந்துடும். அந்த நம்ம அனாலிட்டிக்ஸ் டேஷ்போர்ட் பார்க்குறோம்ல, அது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்துடும். அது ஃபுல்லாமே வந்துடும். அடுத்தது ட்ரேட் ஜேர்னல். நம்ம ட்ரேட் ஜேர்னல், அப்போ நான் சொல்கிற ட்ரேட் ஜேர்னல் என்னன்ட்டு ஃபீட்பேக்ஸ் வந்து நம்ம ஒரு இந்த இந்த அன்னைக்கு எடுத்த ட்ரேட் வந்து சரியில்லை, இதை வந்து வின் ரேட் இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் போட்டு அதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுத்துட்டு ரொம்ப மட்டமான ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரேட்டிங் கொடுத்துட்டு ட்ரேட் ஸ்பெசிஃபிக்காக மைல் ஸ்டோனாக இல்லை ஜென்ரலாக கொடுக்குறீங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது காட்டும். ஸோ தே கேன் ஆக்சுவலாக அந்த ஃபீட்பேக் எடுத்து தே கேன் ஒர்க் ஆன் இட். கோல்ஸ் வந்து யூ கேன் செட் தேர் கோல்ஸ். நீங்கள் வந்து எதாவது கோல் வேணும்னா செட் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த டேஷ்போர்டில் காட்டும். ட்ரேட் ஜேர்னல் வந்து இப்போதைக்கு ட்ரேட் எதுவும் இல்லை, அதனால் காட்டல. பட் ட்ரேட் ஜேர்னல் எப்படி இருக்கும்னா இந்த இது அப்படியே வரும் உங்களுக்கு. இந்த ஆல் ட்ரேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது உங்களுக்கு அப்படியே காட்டும். நீங்கள் வியூ கொடுத்துட்டு நீங்கள் எந்தெந்த ட்ரேடு எப்படி பண்ணியிருக்கான், என்ன என்ன விஷயம்னு சொல்லிட்டு நீங்கள் இட் டசன்ட் ஹேவ் இது பேர் வந்து மென்டர் மோட் தான், ஆனால் பட்டி மோடுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ ஒரு 5 பேர் சேர்ந்து ஒன்றா ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கிறதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இப்போதைக்கு கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, மேனுவலாக என்டர் பண்ணுறது கொஞ்சம் காண்டாக இருக்குது ப்ரோ, அது வந்து நம்ம ஏதாச்சும் இப்போ ப்ரோக்கர் இன்டிகிரேட்டடாக பண்ணிடலாம். இப்போது MT5O இல்லை இந்தியன் ட்ரேடர்ஸ் அந்த ஜீரோதா, இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல, க்ரோ இருக்குது, ஏஞ்சல் இருக்குது. ஸோ 5 பைசா வாட்டர், இந்த மாதிரி ட்ரேடர்ஸ்லாம் நம்ம அதுலேருந்து ரிப்போர்ட் எடுத்து நம்ம இதில் கொடுத்தோம்னா நமக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக டேட்டா வந்துடும். மேனுவலாக என்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக வி ஹர்ட் யூ, வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஆனால் அதில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு நான் இப்போயே சொல்லிடுறேன். நம்ம ஆட்டோ ஜெர்னலிங் கொடுத்தோம்னா பேசிக்கான கிரிட்டிக்கல் டேட்டாஸ் வந்துடும். எங்கே என்ட்ரி, எங்கே எக்ஸிட், எவ்வளோ டைம் டியூரேஷன் ஹோல்ட் பண்ணுறீங்க, பிஎன்எல் எவ்வளோ, அந்த மாதிரிலாம் வந்துடுமே தவிர MAE MFE உங்களுக்கு டேட்டா கிடைக்காது. ட்ரேட் டியூரேஷன் கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸ்ட்ராட்டஜி நேம் என்ன, ஸ்ட்ராட்டஜி டைப் என்னன்னா அந்த டேட்டா, அந்த ராவான டேட்டாக்கு தெரியாது இல்லையா, அதெல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணும் இன்புட்டாக. ஸோ அது அப்புறம் டைம் ஃப்ரேம் அதுக்கு தெரியாது. மார்க்கெட் கண்டிஷன், இந்த டேட்டா எதுவுமே அதனால் ஃபீட் பண்ண முடியாது. உங்களால் பேசிக்காக பார்த்துக்கலாம், ஒரு 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 வேகான ஒரு டீட்டெயில் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி இருக்குது அப்படி இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது, அதாவது இப்போ இல்லை, பட் அது பேக்கெண்டில் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு 1 or 2 months மேக்ஸில் வந்துடும், ஓகேவா? ஸோ ஆட்டோ ஜேர்னலிங் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக அதில் ட்ராபேக்ஸ் இருக்குது. யூ கேனாட் இந்தளவுக்கு ஒரு இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்க டேட்டாஸ் தான் சைக்காலஜி, டைம் அனாலிசிஸு, ரிஸ்க் அனாலிசிஸ் தான் ஃபில் ஆகுது. ஸோ நீங்கள் ஆட்டோ ஜேர்னல் பண்ணும்போது இந்த 3மே அடி வாங்கும். அதுக்காக நாங்கள் என்ன ஆப்ஷன் கொண்டு வரலான்ட்டு இருக்கோம்னா, ஆட்டோ ஜேர்னல் அப்போது நீங்கள் வந்து அதிலே போய்ட்டு எடிட் பண்ணி நீங்கள் ரியலைஸ் ஒவ்வொரு ட்ரேடாக நீங்கள் இந்த மாதிரி இந்த செக்ஷன் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க, நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, சும்மா எல்லாரும் ஆட்டோ ஜேர்னலுக்கு நாமளும் கொண்டு வந்து வெறும் பேருக்கு ஆட்டோ ஜேர்னல் வச்சு என்ன பண்ணுறது? நமக்கு அதுலேருந்து டேட்டா, நம்ம ஜேர்னலிங் யூஸ் பண்ணுறதே டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு தானே. அந்த டேட்டாவை நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் போது நான் ஆட்டோ ஜேர்னல் கொண்டு வரும்போது அதுலேருந்து இந்த டேட்டாஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும்.
இதெல்லாம் வந்து நாம தான் என்ட்ரு பண்ணணும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ட்ரேடாக நீங்கள் உள்ளே லோட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே போயிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி இங்கே வந்துடும். நீங்கள் இங்கே போயிட்டு எடிட் கொடுத்துட்டு எடிட் கொடுத்தீங்கன்னா இங்கே வரும். எடிட்டில் போயிட்டு நீங்கள் இந்த இதெல்லாம் மட்டும் கான்ஃபிடன்ஸ் எப்படி இருந்தால் இதுன்னு கொடுத்து இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா இப்போது த சிஸ்டம் வில் பி ஹோல், இல்லைனா அது ஒரு மாதிரி கம்ப்ளீட்டடாகவே இருக்காது. ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ மித்தபடி அதை கண்டிப்பாக கொண்டு வருவோம். அடுத்தது சில பேர் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க, நோஷனில் ஆல்ரெடி என்கிட்ட டேட்டா இருக்குது, அதை வந்து இன்டிகிரேட் பண்ணணுன்ட்டு. எஸ், அதுக்கும் ஐடியா இருக்குது. அது கொஞ்சம் அதுக்கும் இதே தான். உங்களால் இந்த டேட்டாலாம் நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணணும். பட் உங்கள் கையில் நாங்கள் ஆப்ஷன் கொடுத்துட்றோம். அது இல்லவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொண்டு வந்துடுறோம். ஆப்ஷனும் உங்ககிட்ட கொடுத்துட்றோம். நீங்கள் வேணும்னா ரிவ்யூ பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. வேணாம், ஏன்னா எனக்கு அந்த டேட்டாலாம் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படியே நீங்கள் டைரெக்டாக ராவான டேட்டாவை லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஸோ ஆட்டோ ஜர்னலிங் கொண்டு வர ஐடியாவில் இருக்கும். அது போக நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டுமே, அது வந்து இப்போதைக்கு வேணாம். ஸோ நீங்கள் கேட்ட ஃபீட்பேக்ஸில் வந்து ஆட்டோ ஜர்னலிங் வந்து எஸ், வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இந்த மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 3, 4, 5, 6 டேஷ்போர்ட் இருக்குது மேலே. ஸோ நம்மகிட்ட 3 பிளான் இருக்குது. ஒன்று ஃப்ரீ, இன்னொன்று குக்குடு, இன்னொன்று வந்து கோட்டட். ஸோ கோட்டடில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்சஸும் வந்துடும். இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணது, இந்த ஆப்போட கம்ப்ளீட் ஆக்சஸ் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே கோட்டடில் வந்துடும். குக்குடில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்டு வராது. குக்குடு அதாவது ஃபர்ஸ்ட்டு பெய்டு பிளான், ஓகேவா, இந்த 499 பிளானில் இந்த அட்வான்ஸ்டு வராது. ஐ மீன் அட்வான்ஸ்டில் சைக்காலஜி தவிர மித்ததெல்லாம் வராது. பெர்ஃபார்மன்ஸ் வராது, ரிஸ்க் அனாலிசிஸ் வராது, டைம் அனாலிசிஸ் வராது, சைக்காலஜி மட்டும் வரும். ஏன்னா சைக்காலஜி வேறு கிவிங் இட் ஃபார் எவ்ரி ஒன், ஓகேவா. சைக்காலஜி மட்டும் வரும் அட்வான்ஸில், மித்தது எதுவுமே வராது. மென்டர் மோடு கிடையாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீமர் மோடு வந்து குக்குடில் வராது. ஸ்ட்ரீமர் மோட் வராது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் வந்து இங்கே வந்து நாங்கள் பிடிஎஃப் வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதை நான் கவர் பண்ணல பாருங்க. அதாவது நீங்கள் ஆக்சுவலாக உங்களோட ட்ரேட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு என்ன பண்ணுங்கள், ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரேடை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு சேஃப்டிக்கு தான். உங்களோட டேட்டா எங்ககிட்ட க்ளவுடில் ஸ்டோர் ஆகிருக்கும். பட் ஜஸ்ட் இன் கேஸ் ஏதாச்சும் யூசர் அதிகமாகி இல்லை வந்து ரொம்ப லேக் ஆகுது, இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம டேட்டா கிளியர் பண்ணணும், இல்லை ஒரு டிசாஸ்டரான ஒரு ஈவெண்ட் நடந்துருச்சு, உங்கள் டேட்டாலாம் போயிடுச்சுங்கிற பட்சத்தில் மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சிட்டிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் அந்த ஜிப் ஃபைலை போய் இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களோட நீங்கள் உங்களோட டேட்டா எப்படி இருந்ததோ அது அப்படியே ரிகவர் ஆயிரும். ஸோ நாங்கள் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன், இம்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். டெய்லியும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. வீக்லி, அதாவது 2 வீக் ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ தாராளமாக பண்ணிக்கோங்க. இல்லை அதுவும் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பிடிஎஃப் எக்ஸ்போர்ட்டாகவும் எடுத்துக்கோங்க. பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து பிடிஎஃபாக வந்துடும். நீங்கள் இந்த எக்ஸ்போர்ட்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரா டேட்டாவாக தான் வரும், எக்ஸல் ஷீட்டில் தான் வரும். உங்களுக்கு அதில் பெருசாக உங்களால் பார்த்து படிச்சுக்கிறது அது கொஞ்சம் வெறுப்பான விஷயம். ஆனால் நீங்கள் பிடிஎஃப் எக்ஸ்போர்ட்டை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ட்ரேடும் ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட ஒவ்வொன்றா நம்ம காட்டுவோம். நீங்கள் இந்த மாதத்தோட டேட்டாலாம் நீங்கள் பிடிஎஃபாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஐடியா நல்லா இருந்துச்சு, சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, டெலிட் ஆல் ட்ரேட்ஸ்னு. உங்களுக்கு வந்து உங்கள் டேட்டா எங்ககிட்ட இருக்க வேணாம், இல்லை நான் வந்து ட்ரேட் மைண்டை விட்டு போகிறேன் அன்ஃபார்ச்சுனேட்லி, ஏதாச்சும் ஃபார் சம் ரீசன் யூ டோன்ட் வாண்ட் யுவர் டேட்டா டு பி வித் அஸ்னா யூ கேன் டைரக்ட்லி கிளிக் ஆன் டெலிட் ஆல் ட்ரேட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட்டா எல்லாமே எங்கள் டேட்டா பேஸ்லேருந்து போயிடும். ஸோ வி டோன்ட் ஹோல்ட் யுவர் டேட்டா அகெயின்ஸ்ட் அஸ். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது இப்போதைக்கு அதுதான், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் அதுதான் இருக்குது. ஸோ கோட்டடில் பார்த்தீங்கன்னா இது எல்லா ஃபீச்சரும் வந்துடும். குக்குடில் வந்து எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் மட்டும் இருக்காது, மற்றபடி இந்த ஜிப் ஃபைல் எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் மட்டும் கோட்டடில் தான் வரும். அடுத்தது ஆட் ட்ரேட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும், ஆல் ட்ரேட்ஸ் இருக்கும் எல்லாத்துலேயுமே, இந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே இருக்கும், ஓவர்வியூவும் இருக்கும். இது வந்து குக்குடில் எல்லாமே இருக்கும். ஃப்ரீன்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு எங்களால் எல்லாமே தர முடியாது, ஏன்னா நிறைய விஷயத்துக்கு சர்வர் காஸ்ட் அது இதுன்ட்டு இருக்குது. என்னால் எல்லாமே கொடுக்க முடியாது. ஆனால் நானும் ஒரு ட்ரேடர் தான் சரியா, ட்ரேடர் தான். ஒரு ட்ரேடிங் ஜேர்னலுங்கிறது வந்து நமக்காக தான் பண்ணுறோம், உங்களுக்காக இல்லை, நமக்காக பண்ணுறோம். ஏன்னா நானும் ட்ரேடர் தாங்கும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஓகேவா. அவங்க வந்து எல்லாருமே வந்து
பணக்காரங்களாக தான் ட்ரேடிங் பண்ணுறாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து ப்ரோக்காக இருப்பாங்க. ஒரு ஒரு 499 என்னால் இல்லை 799 பே பண்ண முடியல. நான் அந்த காசில் வந்து நான் ட்ரேட் பண்ணி கற்றுக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. நான் ரொம்ப இப்போதைக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அந்த நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னா, எஸ் உங்களுக்கும் நாங்கள் வந்து ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஃப்ரீ பிளானில் இருக்குது. அது வந்து அதை நான் எப்படி நான் ப்ரொமோட் பண்ண விரும்புகிறேன்னா, ஆஸ் அ ட்ரேடர் எவ்ரி ஒன் ஷுட் ஹாவ் ரைட் டு ஜேர்னல். ஓகேவா? ஜேர்னலிங், ஒரு பேசிக் ஜேர்னலிங் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அது வந்து ஒரு ஏன்னா ட்ரேடிங்கும் ஜேர்னலிங்கும் இட் ஹேஸ் டு கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஓகேவா? ரெண்டும் பிரிக்கக்கூடாது, பிரிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டும் ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக பேசிக் ஜேர்னலிங் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அதாவது ஏர் ட்ரேட்ஸில் போய் நீங்கள் ட்ரேட் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஓவர் வியூவில் போயிட்டு நீங்கள் இந்த ஸ்டாட்ஸ் உங்களுக்கு ஓவர் வியூ டேஷ்போர்ட் கம்ப்ளீட்டாக வந்துடும். இந்த ஸ்டாட்ஸ் வந்துடும், வின் ரேட்டு, டோட்டல் ஆறு, ப்ராஃபிட் ஃபேக்டர்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் உங்களோட வீக்லி ரிவ்யூவில் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டாட்ஸ் உங்களுக்கு வந்துடும், ஆட் ட்ரேட்ஸ் வந்துடும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஜேர்னலிங். நீங்கள் இட்ஸ் பெட்டர் தேன் நோஷன், இட்ஸ் பெட்டர் தேன் எக்ஸல் ஜேர்னலிங், ஹேண்ட் ரிட்டன் ஜேர்னலிங், வாட் எவர். இந்த ரெண்டு டேஷ்போர்டுமே உங்களுக்கு போதுமான அளவு. ஆல்ரெடி இதுலேயே வின் ரேட்டும் உங்களுக்கு காட்டிடுது, டோட்டல் ஆரும் வந்தது, ப்ராஃபிட் ஃபேக்டரும் வந்தது. இதை யூஸ் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் ரியலி ப்ரோக் யூ கேன் யூஸ் இட். ஓகேவா? வி ஆர் நாட் ரெஸ்ட்ரிக்டிங் எனி ஒன் டு யூஸ் அவர் ப்ராடக்ட். யூஸ் பண்ணுங்கள் தாராளமாக. ஃப்ரீ வெர்ஷனில் இது இருக்குது, நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் மித்த எதுவுமே வராது. ஓகேவா? இந்த அட்வான்ஸ் அண்ட் ஆல் ட்ரேட்ஸ் இது எதுவுமே வராது. மென்டர் மோட், ஸ்ட்ரீமர் மோட் எதுவும் வராது. இந்த 2 டேப் மட்டும் இருக்கும், தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். அட் த எண்ட் ஆஃப் த டே இஃப் யூ ஆர் ப்ராஃபிட்டபிள் யூஸிங் ஆர் ஜேர்னல்னால் அது வந்து எனக்கு பெருமை, ஜேர்னலுக்கு பெருமை. That's what it's meant to do. So that's what we want us to do. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ஃபுல் வீடியோவாக இருக்குது. இதுக்கப்புறம் சின்ன சின்ன வீடியோவாக ஒவ்வொரு செக்ஷனாக, ஓவர் வியூவாகவும், ஆல்ட்ரேட்ஸாகவோ, அனலிட்டிக்ஸ் டேஷ்போர்டாக ஒவ்வொரு செக்ஷனாகவும் எடுத்து வீடியோ போடப்படும். ஸோ அதுவும் வேணா அப்பப்போ செக் அவுட் பண்ணிக்கோங்க. பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ அஸ் ஆஃப் நவ். திஸ் இஸ் ஹவ் த ஜேர்னல் இஸ். திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக்ட் அவர் ஜேர்னல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், வி ஆர் பிளானிங் திஸ் ஜேர்னல் டு டேக் இன்டர்நேஷ்னல். ஓகேவா? ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகணுன்னு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு வி ஆர் ஸ்டார்டிங் வித் இந்தியன் கம்யூனிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது இன்டர்நேஷ்னல் லெவல் போகும்போது ட்ரஸ்ட் பைலட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இது ஒரே ஒரு ரிவ்யூ உங்கள் மனசார போடுங்க. நீங்கள் வந்து அது பண்ணணும் இது பண்ணணும்லாம் வேணாம், நல்லதாக போடுதுன்னு கூட நான் சொல்லலை. ஏதாச்சும் ஒன்று பிடிக்கலன்னு சொல்லுங்கள், இருக்குன்னு சொல்லுங்கள். பட் வி நீட் யுவர் ரிவ்யூ. எங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி நமக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமோ, எதெல்லாம் வேணுமோ, அத்தியாவசியமாக எதெல்லாம் இருக்கணுமோ எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு லோ காஸ்ட்டில் கொடுத்துட்டு எல்லாமே பண்ணுறோம். ஒரு ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு அந்த ஃபீட்பேக் லூப் வேணும்ல. நாங்கள் கொடுத்துருக்கோம், அது ரிசீவ் ஆகிருக்கா, வேறு என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த இது இருந்தால் நல்லாயிருக்கும். எத்தனை பேர் இதனால் யூஸ் ஆகிருக்காங்க நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். ஆனால் ஒரு ரிவ்யூவாக பப்ளிக்கில் போடும் போது பீப்புள் வில் நோ, ஓகே பீப்புள் ஆர் ரியலி யூஸிங் இட், இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ட்ரஸ்ட் பைலட்டில் தயவு செஞ்சு போயிட்டு இதுதான் நம்மளோட கம்பெனி ட்ரேட் மைண்ட், ரிவ்யூ கொடுங்க. நம்மளோட காஸ்ட்டு படி பேசணும் அப்படின்னா, நான் வந்து என்னோட ஒன்லி பெஞ்ச் மார்க் வந்து ட்ரேட்ஸெல்லா. ஓகேவா? ட்ரேட்ஸெல்லா தான் என்னோட ஒரே பெஞ்ச் மார்க்கான ஒரு காம்படிட்டராக. அவனுக்கு நான் காம்படிட்டர் இல்லை, ஆனால் எனக்கு அவன் காம்படிட்டர். சரியா? அந்த மாதிரி எடுத்துகிட்டு உருவாக்கின ஒரு ஜேர்னல் தான் ட்ரேட் மைண்ட். அவன்கிட்ட என்ன ஃபீச்சர் இருக்குது அது இல்லைங்கிறது நான் சொல்கிறேன். அவன்கிட்ட பேக் டெஸ்டிங் இருக்குது. ட்ரேட்ஸ் எல்லா கிட்ட பேக் டெஸ்டிங் இருக்குது. ட்ரேட்ஸ் எல்லா கிட்ட ட்ரேடிங் இன்டிகிரேட்டட் இருக்குது. ஓகேவா? மித்தபடி மென்டர் மோட், இன்டர் மோட்லாம் நானும் கொண்டு வந்துட்டேன். மித்தபடி அதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. பேக் டெஸ்டிங் வந்து எஃப்எக்ஸ் ரீப்ளேல யூ கேன் டூ இட். பேக் டெஸ்டிங் வந்து எஃப்எக்ஸ் ரீப்ளேல யூ கேன் டூ இட் ஃபார் ஃப்ரீ. ஓகேவா? அதுக்குமே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு ட்ரேட்ஸ் எல்லாவோட பேசிக் பிளானே வந்து ஐ ஃபீல் லைக் இட்ஸ் அரௌண்ட் 1600 சம்திங். ஓகேவா? நம்மளோட பேசிக்கே வந்து ஐ எம் கிவிங் இட் ஃபார் 499. நம்மளோட ஹையஸ்ட் பிளானே இட்ஸ் ஹாஃப் த ப்ரைஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் எல்லாம். ஸோ இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணி ஹையஸ்ட் பிளான் வாங்கினாலே இட்ஸ் வெரி எஃபிஷியன்ட். அந்த ட்ரேட்ஸ் எல்லாம் விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸிங் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அட் த சேம் டைம்
எங்களுக்கும் கட்டுப்படி ஆகணும், அதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் கொடுத்துருக்கேன். அட் த சேம் டைம் குக்கடு கோட்டடு பீப்புள் ஆர் பேயிங், தே வில் கெட் தஸ் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? அது வந்து இது வந்து உங்களோட யூ டிசர்வ் வாட் யூ த டீட்டெயில்ஸ் தட் யூ கெட் யூ பெய்ட் ஃபார். ஓகே, ஆனால் கோட்டட்னு ஒரு கேட்டகரியில் ஆளுங்க வருவாங்க, தே ஓன்ட் பி ஏபிள் டு அஃபோர்ட் திங்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களையும் ஐ ஹாவ் டு மேனேஜ். ஓகேவா? அவங்களோட டேட்டாஸும் ஐ ஹாவ் டு மேனேஜ், அவங்களுக்கான சர்வர் காஸ்ட்டும் ஐ ஹாவ் டு மேனேஜ். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியன் யூசர்ஸுக்கு இட் வில் பி இட்ஸ் அஃபோர்டபுள். இன்டர்நேஷ்னல் யூசர்ஸ் வந்து கொஞ்சம் இதை விட, அதாவது $499 டாலர்ஸாக மாற்றாமல் டாலர்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஏன்னா இந்த காஸ்ட்டை நான் இங்கே இன்டர்நேஷ்னல் யூசர்ஸ் கிட்ட தான் கட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தட்ஸ் த மாடல். அதுதான் என்னோட இது. ஏன்னா அவங்க டாலர்ஸ் வைஸ் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா கூட இட்ஸ் வெரி லோ. நம்ம இதை கம்பேர் டாலர் ட்ரேட்ஸ்னால தே ஆர் கிவிங் இட் ஃபார் $25. அகைன் வி ஆர் கிவிங் இட் ஃபார் $15 அந்த ஹையஸ்ட் பிளானே. ஸோ எனி பெர்ஸ்பெக்டிவ் வி ஆர் த சீப்பஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். ஓகேவா? அண்ட் ஆல்சோ எங்கள் யூஏ பார்த்தீங்கன்னா பயங்கர நல்ல யூஏ தான். யூஏலாம் குறைய சொல்ல முடியாது. வி ஹாவ் யூஸ்ட் ரியாக்ட். ஓகேவா? ரியாக்டுங்கிற ஒரு ஒரு வெப் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். திஸ் இஸ் தி லேட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஒரு மாதிரி ஒரு ப்ளீஸிங்கான ஒரு ஃபாஸ்டஸ்டான ஒரு லாங்குவேஜ் டு யூஸ். ஓகேவா? அதனால் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். இட்ஸ் நாட் லைக் அன் ஆவரேஜ் ட்ரேடிங் ஜேர்னல். வி ஹவ் ரியலி புட் அ ஒர்க் ஆன் இட். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆல்சோ அங்கே எங்களோட பவர்ட் பை பார்ட்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வி ஆர் யூஸிங் ரீசென்ட், கர்சர், பேபால், ரேசர் பே இருக்குது நம்ம பேமெண்ட்டில். யூ கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய ஜேர்னல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஜேர்னல் டு பிரிங் யூபிஐ பேமெண்ட்ஸ். ஓகேவா? நிறைய ஜேர்னல் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து தான் வாங்கணும், கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணணும். இது வந்து அது வந்து வி கான் சே எவ்ரி ஒன் ஹேஸ் கிரெடிட் கார்டு. ஓகேவா? நம்மளால சொல்ல முடியாது. கிரெடிட் கார்டு இல்லாதவங்களும் ஜேர்னலே பண்ணக்கூடாதானா? நீ பண்ணிக்கோ, ஆனால் வந்து நோஷனில் பண்ணி இந்த மாதிரி பண்ணி யூ கான் டூ திஸ் இயர் இன் திஸ் வே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நாம் வந்து யூபிஐ, பேசிக் யூபிஐ நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, வாட் எவர் யூ ஹேவ் இட், யூ கேன் யூஸ் இட். ரேசர் பே இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம். டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், யூபிஐ யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் மொபைல்லே தாராளமாக பே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. வி ஆர் த ஃபர்ஸ்ட் ஜேர்னல் டு இன்டிகிரேட் வித் ரேசர் பே. இந்த ஜேர்னலிங் யூபிஐ பேமெண்ட்ஸ் கொண்டு வருது. அப்புறம் ரீசெண்ட் இருக்குது. வி ஹவ் டெவலப்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் லவபிள் அண்ட் சூப்பர் பேஸ் அண்ட் கர்சர். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஹெட்ஸ்அப், ஒரு தம்ஸ் அப் சொல்லிட்டு திஸ் இஸ் த ட்ரேட் மெயின் கைஸ். ஆல்சோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கிவ் த ரிவ்யூ அண்ட் ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு query இருந்ததுன்னா எங்களுக்கு டிஸ்கார்ட்லேயோ இல்லை இமெயிலையோ எங்களுக்கு ஒரு லைட்டாக வி ஆர் ஜஸ்ட் 2 clicks away from your reviews and feedbacks. So please let us know how we are doing. நல்லா பண்ணியிருக்கோம்னு சொல்லுங்கள். we really want your feedbacks. we are just getting started. அதனால yeah. So yeah, that's it for today guys, and I hope you all liked our product, and it's just the beginning. So யூஸ் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட பொட்டென்ஷியல் என்னன்னு நீங்களே வந்து ரியலைஸ் பண்ணுங்கள். எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் டெடிக்கேட்டட் டு மேக் ட்ரேடிங் ஆஸ் யுவர் ப்ரொஃபஷனல்னா கண்டிப்பாக ஐ ஃபீல் லைக் திஸ் ஜேர்னல் ஷுட் help you in all aspects of your trading performance. So yeah, that's it for today, and I hope I explained everything clear. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஏதாவது இருக்கீங்க, அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Bye bye.